மதிப்பிற்குரிய மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் இயற்றிய நன்னிலா போற்றுதல் என்னும் அருமையான கவிதை தொகுப்பானது இன்று நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய 77வது நூலாக வெளிவருகிறது. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி முனைவர் சாலினி ஜெரால்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரியாரே. ஐயா ஐயா அவங்க தலைமை கலைமாறன் எதுங்க? புரியலையா? கலைமாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். வரவேற்க கலைமாறன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள். உயிருள்ள வரைக்கும் உடலுள்ள வரைக்கும் படிக்கிறது இல்லை. எங்கயா கலைமாறன் பேசுறாரா? கேக்குதுங்களா? ஆமா, அமிழ்த கலைமாறன் அவர்கள் வரவேற்புரைக்காக பேசுறேன். கேக்குதுங்களா? கேக்குதுயா, கேக்குது, பேசுங்க. கேட்குது, பேசுங்க. உயிருள்ள வரைக்கும் உடலுள்ள வரைக்கும் ஒவ்வொரு அணுவிலும் தமிழ் மன்னம், அவை அயர்வுற்று மறையினும் ஆழ்வெளி பரவினும் அங்கெங்கும் கிளர்ந்தெழும் தமிழ் இனம், தமிழன்னைக்கும் வாழ வைக்கும் இயற்கை அன்னைக்கும் எந்தன் முதல் வணக்கம். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் பாவலர் சே மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய நன்னிலா போற்றுதும் என்ற இந்த இணையவழி இனிய நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிக்கவிருக்கின்ற சான்றோர் தளத்தினை சார்ந்த மதிப்பிற்குரிய முனைவர் அம்மா சாலினி ஜெரால்ட் அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்தவிருக்கின்ற சான்றோர் தளத்தினை சார்ந்த இயக்குனர் மதிப்பிற்குரிய பொறியியல் முனைவர் ஐயா பாலமுருகன் அவர்களே, நோக்க உரை நிகழ்த்தவிருக்கின்ற சான்றோர் தளத்தினை சார்ந்த நிறுவனர் பொறிஞர் திரு மதிப்பிற்குரிய ஐயா அமிர்தம் பீட்டராசன் அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா தமிழ் இயலன் அவர்களே, இணைந்து வாழ்த்துறை நிகழ்த்தவிருக்கின்ற சேலத்தினைச் சேர்ந்த பாவலர் சுகபாலா அவர்களே, மயிலாடுதுறையைச் சேர்ந்த பாவலர் அம்மா ராசலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்விலே நன்னிலா போற்றுதும் என்ற நூலினை மிகச் சிறப்பான முறையிலே நூல் திறனாய்வு செய்யவிருக்கின்ற நிமிர் இலக்கிய வட்டத்தினைச் சேர்ந்த நிறுவனர் இலக்கிய சிம்மம் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா க பாபு சசிதரன் அவர்களே, இந்த நிகழ்வுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த நூலாசிரியரும் அதற்கு ஏற்புரையை நிகழ்த்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய பாவலரும் எனது ஆசானமாகிய ஐயா சே மன்னர் மன்னன் அவர்களே, இந்த நிகழ்விலே கருத்து பகிர்வுக்காக காத்து தங்களது மேலான கருத்துக்களை வழங்கவிருக்கின்ற அரங்கில் அமைந்து கண்டுகளித்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பான முறையிலே நெறியாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரி தமிழ்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய ஐயா வெற்றி நிலவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இணையதள நிகழ்வின் வாயிலாக வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா நீங்க தொடங்கிருங்க, நீங்க தொடர்ந்துருங்க அப்படியே. நன்றிங்க ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டரங்கம் 77வது நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வரவேற்புரை வழங்கிய கவிஞர் அமிழ்த கலைமாறன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே தலைமையேற்று தரும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு மிக சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு கேட்ட உடனே சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது, செய்முறை அறிவியல் தேர்வு. ஆனாலும் நான் இதுல வருவதற்கு நான் மனம் சந்தோஷப்பட்டு ஒப்புக்கொண்டேன். ஏன்னா இந்த மின்னூல் அரங்கத்திலே
அந்த நூல்களை குறித்ததான கருத்துக்களை வந்து பேசுவது, கேட்பது, ஏன்னா படிக்க நேரம் இல்லைனாலும் கூட கேட்டு தெரிந்து கொள்வது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல். நிறைய காரியங்களை அதிலும் அறிஞர் வாயிலாக சான்றோர் தளம், கலந்துரையாடல் களம் போன்ற மிக சிறந்த அறிஞர்களை சான்றோர்களை கொண்ட இடத்திலே வருகின்ற நிகழ்வுகளுக்கு நான் எப்பொழுதுமே வந்து நான் அதை மறுப்பதும் இல்லை, அதை நான் தவற விடுவதும் இல்லை. என்னாலான அத்தனை நிகழ்வுகளையும் ஒதுக்கிட்டு நான் உடனே வந்துடுவேன். அப்படித்தான் இந்த நாளிலே கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே சரின்னு சொல்லி நான் இணைந்தேன். மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்விலே தொடக்க உரை வழங்க இருக்கின்ற பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். நோக்க உரை வழங்க இருக்கின்ற அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி, வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் தமிழேலன் ஐயா அவர்கள், கவிஞர் சுகபாலா அவர்கள், கவிஞர் ராஜலட்சுமி அவர்களையும் வணங்கி, நூலை திறனாய்வு செய்கின்ற இலக்கிய சிம்மம் கவிஞர் பாபு சசிதரன் அவர்கள், அவர் நண்பர், எப்பொழுதுமே அவருடைய ஒரு சிக்னேச்சர் இருக்கும் அதுல. அது பாபு சசிதரன் அப்படின்னாலே அதுல ஒரு ஸ்பெஷல் தெரிஞ்சிடும். அந்த சிக்னேச்சர் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியிலையும் நான் பாக்குறேன். ஒவ்வொன்றுலையும் ஒரு அந்த மாடல் இருக்கும். ஒரே மாடலை எல்லாத்துலயும் அவர் ஃபாலோ பண்ணவும் மாட்டாரு. வேற ஒரு நிகழ்வுக்கு ஒரு முறையில அவர் செய்தார்னா ஒரு சிறப்பா, அடுத்த நிகழ்வுல அதை காட்டிலும் வேற இன்னும் சிறப்பாக வேற ஒரு மாடல் கொண்டு வரும். அது அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அவருடைய இந்த நாளிலே இந்த நூலின் திறனாய்வை அவர் சிறப்பாக நடத்துவார். அதை எப்படி அவர் செய்வார் என்பதை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அதே போல நூலின் ஆசிரியர் நன்னிலா போற்றுதும். இது நான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்த உடனே இது என்ன புத்தகமா இருக்குன்னு சொல்லி போனேன். உடனே முதல் படிக்க ஆரம்பிச்சேன். மொத்த கவிதைகளையும் படிச்சுட்டு தான் நிறுத்தினேன். ஏன்னா குட்டி குட்டி கவிதைகள் எல்லாமே, பெரிய கவிதைகள், நிறைய கருத்துக்கள் இல்லை, குட்டி குட்டி கவிதைகளா இருந்துச்சு. அத்தனையும் மொத்தமாக படிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சோ நூலின் ஆசிரியர் திரு மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும், அரங்கிலே நிறைந்திருக்கிற அனைத்து ஆண்டோர் சான்றோர்களுக்கும், குறிப்பாக முனைவர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரை அப்படின்னு சொல்லி பெருசா நான் எதுவும் செய்யல. ஏன்னா தலைமை உரையை விட உங்களுடைய உரைகளை கேட்பதற்கு தான் எனக்கு மிகுந்த ஆவலோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தான் இந்த இடத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே நான் நேரடியாக தொடக்க உரைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெற்றிநிலவன் ஐயா அவர் வந்து பயணத்துல இருப்பதனால அவருடைய வேலையை இன்றைக்கு நான் செய்கிறேன். ஆகவே நம்ம தொடக்க உரைக்கு போயிடலாம். முதலாவது பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் தொடக்க உரையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அதனைத் தொடர்ந்து நோக்க உரை, பிறகு நூலின் திறனாய்வு, அதன் பிறகு வாழ்த்துரை என்பதாக இந்த 4 நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோ முதலாவது தொடக்க உரை வழங்க பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள். ஐயா பாலமுருகன் ஐயா இருக்கிறீங்களா? ஆமா, பீட்டராஜன் ஐயாவுக்கு போயிடுங்க. அடுத்ததாக நோக்க உரை வழங்குவதற்கு சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள். முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற பல்துறை வல்லுநர் முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கவிஞர் அமிர்த கலைமாறன் அவர்களுக்கும், தொடக்க உரை ஆற்ற இருப்பதாக இருந்த செயற்கை நுண்ணறிவு முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் சுகபாலா, கவிஞர் ராஜலட்சுமி ஆகியோருக்கும், நூலை திறனாய்வு செய்ய இருக்கின்ற இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும், நூலாசிரியர் பாவலர் மன்னர் மன்னன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்வதற்காக இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலவன் அவர்களையும், ஞானசேகரன் ஐயா, வேண்மாள் அம்மா, ஔவை அம்மா, பிரம்மநாயகம் ஐயா, கலைமாறன், காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மோகன கவி, புவனேஸ்வரி அம்மா, சம்பத்குமார்,
தமிழ் ராஜேந்திரன் ஐயா, புருஷோத்தமன் ஐயா போன்ற அவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய தொடக்க உரையை சிறிய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன்னர் மன்னன் அவர்களை நாம் அறிவோம். மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், மொழி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றவர், மொழி உணர்வாளர். இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மிகச்சிறந்த ஆசிரியர். ஒரு நல்லாசிரியருக்கு தேவையான பண்புகள் என்ன? தன்னுடைய பாடத்தில் அவர் நிபுணராக இருக்க வேண்டும். இதற்கு அவர் தொடர்நிலை பயில்பவராக இருக்க வேண்டும். தம் மொழித்திறனை திறம்பட மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்ல விரும்பியதை மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கவாறு சொல்லக்கூடிய திறமையை அவர் பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களை உளமாற நேசிக்க வேண்டும். அவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்களை முழுமையாக நம்பி ஆசிரியர்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே எல்லா மாணவர்களுடைய நம்பிக்கையையும் பெறக்கூடியவராக இவர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவருடைய முன்னேற்றமும் தேர்ச்சியும் தன்னுடைய சொந்த பொறுப்பாய் சவாலாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் தொழில் அனைத்து தொழில்களிலும் மேலானது, புனிதமானது. அது மட்டுமல்ல, பல தொழில்களுக்கும் ஆசிரியர் தொழிலே முதல் தொழிலாக இருக்கும். எனவே அதை தாய் தொழில் என்று சொல்லலாம். இத்தகைய எண்ணமும் பெருமிதமும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்க வேண்டும். நான் சொன்ன அனைத்து குணநலன்களையும் கொண்டவர் நமது பாவலர் மன்னர் மன்னன் அவர்கள். அவர் திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற தொன்மை இலக்கியங்களோடு புது கவிதைகளையும் மாணவர்களுக்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய ஆசிரியர். ஆசிரியர் பயிற்சியோடு வணிக மேலாண்மையும் கற்றவர். சுற்றுச்சூழல் கல்வியில் ஆர்வமுடையவர். நீர் சீராக்கும் துறையில் பட்டறிவு கொண்டவர். ஆழ்ந்த கல்வி அறிவும் தெளிந்த பட்டறிவும் கொண்ட மன்னர் மன்னன் அவர்களை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அவருடைய ஆசிரியர் பணிக்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை துணைவியை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த தகவல் அவரோடு பழகிய ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கமுடைய எனக்கு நன்றாக தெரியும். அவர் இப்பொழுது அதை கவிதையில் படைத்திருக்கிறார். காரைக்கால் அம்மையார் கடவுளை பற்றி பாடும்போது, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடற்பார் ஆகாயும் அப்பொருளும் தானே அவன் என்று கடவுளை பாடுவார். மன்னர் மன்னன் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை துணையானது வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி அவருடைய வாழ்க்கையில் முற்றும் கலந்ததாக இருக்கின்ற வாழ்க்கை துணையை இன்று பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்களை பாபு சசிதர் மூலமாகவும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கவிஞர்கள், முனைவர்கள் மூலமாகவும் கேட்டு நாம் இன்புறுவோம். அந்த வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பான ஒரு நோக்க உரை, நிகழ்வை குறித்ததான ஒரு தகவலையும் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தையும் நீங்கள் சிறப்பாக சொல்லி உங்களுடைய நோக்க உரையை நிறைவு செய்தமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நாம் நேரடியாக நூலினுடைய திறனாய்வுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஏனென்றால் நூலின் ஆசிரியர் அவருடைய கேட்டுக்கொண்டதற்கிணங்க இப்பொழுது நூலை திறனாய்வு செய்ய இலக்கிய சிம்மம் திரு பாபு சசிதரன் அவர்களை அழைக்கிறேன். நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் தலைவர் இப்பொழுது நமக்கு நன்னிலா போற்றுதும் என்றதான நூலை குறித்ததான தன்னுடைய நூலினுடைய ஆய்வுகளை நமக்கு இப்போது வழங்குவார்கள். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி ஒரு அற்புதமான மாலை பொழுதை இலக்கிய பொழுதாக, காதல் பொழுதாக மாற்றி அமைத்திருக்கின்ற சான்றோர் தளத்திற்கும் அதனுடைய நிறுவனர் பீட்டர் ராஜன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பு தோழமை, ஆற்றல் மிகு மொழி பற்றாளர், சிறந்த கவிஞர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு சிறப்பான காதல் நூலை சமைத்து தந்திருக்கின்ற
மன்னர் மன்னன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு தோழமை ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்ற அன்பு ஐயா தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் சோபாலா அவர்களுக்கும், கவிஞர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே பல தோழமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து தேவிகா அவர்களும், தேவிகா ராணி அவர்களும், என் அன்பு தோழமை கவிஞர் பேச்சாளர் உமா பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கண்ணையா பலராம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பு தோழமை லலிதா மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முனைவர் பானுரேகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். புருஷோத்தமன் ஐயா இணைந்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து பிரம்மநாயகம் ஐயா இணைந்திருக்கிறார்கள். சரவணன் வாசுகி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்படி புவனேஸ்வரி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜெயா முருகன் அம்மா இணைந்திருக்கிறார்கள். பெங்களூரிலிருந்து குணவேந்தன் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் என் போற்றுதலுக்குரிய ஔவையம்மாள், வேண்மா அம்மாள் அவங்களையும் வணங்கி, என் அன்பு தோழமை சம்பத்குமார் போன்ற, தமிழ் ராஜேந்திரன் ஐயா போன்ற சான்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். குணசேகரன் ஐயா இணைந்திருக்கிறார். இப்படி பலரும் இணைந்திருக்கின்ற இந்த அவையை மீண்டும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அற்புதமான இந்த நூலை நன்னிலா போற்றுதும் என்ற இந்த நூலினை அறம் பதிப்பகம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு செந்தமிழ் பேரொளி வாய்மை இளஞ்சேரன் அவர்கள் ஒரு அழகான அணிந்துரையை கொடுத்திருக்கிறார். காதலை மொத்தமாக எடுத்து அட்டை வடிவில் வைத்து உள்ளே சில பக்கங்களை தைத்து காதலை எடுத்து கையில் கொடுத்திருக்கிறார் மன்னர் மன்னன். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நூலை குறித்து செந்தமிழ் பேரொளி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு என்னோட உரைக்குள்ளே செல்கிறேன். இந்நூலில் தான் ஒரு குழந்தையாக, படப்பிடிப்பாளனாக காதலை அறிவியல் கண்கொண்டு பார்த்து செல்கிற காதல் சொல்லியாக, முழுமையான படைப்பாளியாக ஆகியிருக்கிறார் மன்னர் மன்னன். இந்த முழுமையாக கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். இயல்பாகவே சொல்லில் வல்லவரான மன்னர் மன்னனை காதல் சொல்லேர் உழவராக்கி இருக்கிறது என்று முடித்திருக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான அழகான அணிந்துரையை தந்திருக்கிறார். அதே போன்று இவருடைய தன்னுடைய எண்ணுரையில் உயிரை மீட்டும் இசை என்று காதலுக்கு இவர் ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்படி அந்த நூலினுடைய அணிந்துரை, எண்ணுரை எல்லாம் இருக்கிறது. காதலை குறித்து ஓஷோ சொல்லும் போது சொல்லுவார், 2 ஆன்மாக்களுடைய சங்கமம் காதல் என்று. இந்த உலகத்திலேயே மிக பழமையானது எது தெரியுங்களா? கடல் சொல்லலாம், வானம் சொல்லலாம், எல்லாமே சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனா என்னை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்தில் பழமையானது எது என்றால் காதல் தான். இனிமையானது எது என்றால் அதுவும் காதல் தான். புதுமையானது எது என்றால் அதுவும் காதல் தான். ஆனா இந்த காதலுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு இலக்கணம் இருக்கு. பழமையானதும் அதுதான், இனிமையானதும் அதுதான், புதுமையானதும் அதுதான். எப்படிடா அது புதுமையானதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைய வரையும் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, காதல் பண்ணிக்கிறாங்கல்ல, அது எப்போதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கோ அது புதுமையானது. புதுமையானது என்பது புதியதை செய்து கொண்டே இருப்பது. அப்ப காதல் என்பது புதுமையானது. இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்துக்குள்ள வந்துருவோம். இவருடைய காதல் கவிதைகள்ல என்னடா சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இவருடைய அதாவது தமிழ்ல 2 இருக்கு. ஒண்ணு வலி மிகும் இடங்கள், வலி மிகா இடங்கள்னு. அதே மாதிரி இவருடைய காதல் தொகுப்பை 2ஆ பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஓமைகள்ல அவர் சொல்லியிருக்க படிமங்கள்ல வலி மிகும் இடங்கள், வலி மிகா இடங்கள்னு பிரிக்கலாம். வலி மிகும் இடங்கள் என்ன, வலி மிகா இடங்கள் என்ன அப்படின்னா, ஒரு படிமத்தை, ஒரு ஊமையை சொல்லும் பொழுது பொதுவாக காதலுக்கு இப்படிப்பட்ட ஊமைகள் எல்லாம் சொல்லலாம் என்று நாம் ஒரு குறிப்பிட்டு வைத்திருப்போம் ஒரு எழுத்தாளராக. ஆனா அதை கட்டுடைக்கிறார். அதெல்லாம் வலி
மிகும் இடங்களாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல வந்தீங்கன்னா அவர் இயல்பாகவே சொல்றத வந்து இன்னும் கொஞ்சம் வேறுபடுத்தி அதை மிக அழகாக மாற்றி அந்த காதலை சொல்லுகிறார். அது வலி மிகா இடங்கள் என்று சொல்லலாம். இப்படி இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவிதைக்குள்ள போவோம். 7:33 சரியா 8 மணிக்கு நான் முடிச்சிருவேன். சரிங்களா? 27 நிமிஷம் அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு கவிதையும் இவர் எடுத்து அதை இயம்பும் பொழுது அந்த கவிதைக்கு இவர் எங்கன்னா ஒரு ரூம் போட்டு எதனா யோசிச்சிருப்பாரோ என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த புது வார்த்தைகளை இவர் அறிமுகம் செய்கிறார். ஒரு கவிதையை வாசிக்கிறேன் பாருங்க. துருவேறிய சாதி குமுகத்திலும் துளித்து கொண்டே இருக்கிறது காதல். இது வரையும் சரியா அப்படியே சாதாரணமா தான் போகுது அந்த கவிதை. இதோட முடிந்து கூட இருக்கலாம்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். துருவேறிய சாதி குமுகத்திலும் துளிர்த்து கொண்டே இருக்கிறது காதல். அதுக்கப்புறம் எழுதுறாரு, உயிர் தொடரி இயங்கியல் காதல் என்று முடிக்கிறார். அது என்ன உயிர் தொடரி இயங்கியல் காதல்? தொடரினா ரயில் வண்டி, தொடரினா ரயில் வண்டின்னு ஒரு விளக்கம் இருக்கு, அதுல படம் கூட வந்திருக்கு. உயிர் தொடரி, ரயில் வண்டிக்கு உயிர் இருக்கிறதானா? இல்ல, அது அக்ரிணை. அது நீராவி மூலமா இயங்கும், இல்ல மின்சாரம் மூலமா இயங்கும் இல்லையா? அது நமக்கு தெரியும். ஆனா உயிர் தொடரி என்று போடும் பொழுது அதை காதலுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இயங்கியல் காதல் என்கிறார். உயிர் தொடரி எது என்பது மனிதம். அந்த மனிதத்தை எது இயக்குகிறது என்றால் காதல் என்ற அந்த இயங்கியல் சக்தி இயக்குகிறது. அதனால் அது உயிர் தொடரி என்று மனிதர்களை ஒரு தொடரியாக, அதை இயக்குகிற சக்தியாக காதலை வைக்கின்ற அந்த அறிவியல் இருக்கிறது அல்லவா? நான் முன்பு சொன்னது போல இதற்கு அணிந்துரை கொடுத்த அவர் பேரொளி அவர்கள் சொன்னது போலவே அறிவியலையும் காதலையும் கவிதையும் இணைக்கின்ற ஒரு ஒட்டுமொத்த புள்ளியாக இவருடைய இந்த கவிதை இயங்குகிறது. எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த உயிர் தொடரி என்கின்ற அந்த இயங்கியல் என்கின்ற அந்த வார்த்தைகள் தான் இதனுடைய ஆணியாக இருந்து அழகியலாக மாற்றுகிறது. இன்னொரு கவிதைங்க, அந்த கவிதை எப்படி இது சாத்தியம்? இப்படியெல்லாம் ஊமை சொல்லலாமா? நான் முன்பு சொன்னது போல, சரக்கொன்றை மலர் கொத்து கருப்பு நிறத்திலா, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சரக்கொன்றையை நம்ம மஞ்சள் நிறத்துல தான் பார்த்திருக்கோம். இவர் எப்படா கருப்பு நிறத்துல? இதுவரையும் எத்தனையோ ஊமைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இவர் சொல்லுகின்ற இந்த ஊமை இதுதான் புதிது. சரக்கொன்றை மலர் கொத்து கருப்பு நிறத்திலா, ஓ கூந்தல் உலர்த்துகிறாய் நீ என்று எழுதுகிறார். இதுல என்ன முக்கியம்னா, கூந்தலுக்கு பாம்பு பின்னி இருக்கிறதா சொல்லி இருக்காங்க, மழை மேகங்கள் சொல்லி இருக்காங்க, கருப்பா இருட்டை உருக்கி உருக்கி செய்து கூந்தல் எல்லாம் வைரமுத்தெல்லாம் கூட எழுதியிருக்காரு. எல்லாமே சரி. ஆனா மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற சரக்கொன்றையை கருப்பு நிற சரக்கொன்றையாக அவர் பார்த்திருக்கின்ற அந்த விதம் இருக்கிறது அல்லவா? இது முற்றிலும் புதிதானது, புதிய கருத்து, புதிய பார்வை. இப்ப நீங்க சரக்கொன்றை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படி 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 எப்படி இருக்குன்னா, அந்த மரம் தான் அது சரக்கொன்றை மரம். அந்த மரத்துல அந்த மலர் எப்படி இருக்கும்னா நீட்டா இருக்கும். சரக்கொன்றை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அது நீட்டா இருக்கும், ஒரே நேரா கீழே தொங்கும். அந்த சைடுல எல்லாம் அந்த ஒரு நடு அந்த நரம்பு அதுல இருக்குதுன்னா அதுல எல்லாம் அந்த இதழ் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு அழகான பெண்ணுடைய பின்னப்பட்ட கூந்தலை பாருங்களேன், அழகா நேரா இருக்குமா? அந்த பின்னல் இந்த 3 வகையில அப்படி இப்படி இப்படி சுத்தி சுத்தி வரும் பாருங்க. அந்த சுத்தி சுத்தி வர்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதழ் போல இருக்குது. இதை வச்சு நான் அவர் சரக்கொன்றைன்னு சொன்னது பிறகு அந்த கூந்தலையும் சரக்கொன்றையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன். அடடா, இந்த மனுஷன் எவ்வளவு அழகா சிந்திச்சிருக்கிறாரு, நமக்கெல்லாம் வரல பாரு இந்த மாதிரியான ஒரு யோசனை என்று அதை பார்க்கும் பொழுது அந்த படிமத்தையும் அந்த ஊமையும் பார்த்து வியந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கவிதை. அடுத்த கவிதையில மறுபடியும் அறிவியலுக்கு வராரு பாருங்க. அதுதான் நான் வலி மிகும் இடங்கள், வலி மிகா இடங்கள்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் காதல் கவிதைகள் வாசிச்சிருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஊமைகளுக்குள்ளாக காதலை சொல்ல முடியும் என்பதனை மன்னனால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் சொல்றார் பாருங்க, எப்படி திரும்பினாலும் நீ இருக்கும் திசையே காட்டுகிறது. திசை காட்டுறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இப்ப காம்பஸ் நம்மளோட கைபேசியில கூட வந்துருச்சு. நீங்க வச்சீங்கன்னா நார்த் போல காமிக்கும். பொதுவா அதை முதல்ல எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, நம்மளுடைய முகமதிய சகோதரர்கள் நார்த் பார்த்து தொழுகை பண்ணுவாங்க, அதுக்காக வச்சிருந்தாங்க.
இவர் எதை எடுத்து வந்து எதோட முடிச்சு போடுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிற அந்த மாலுமிகள் வந்து திசை நோக்கி பயணிக்கிறதுக்காக அந்த காம்பஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா இவர் எதுக்கு எடுத்து வந்து பயன்படுத்துறாரு பாருங்க. எப்படி திரும்பினாலும் நீ இருக்கும் திசையே காட்டுகிறது மன காந்தம் என்கிறார். காந்தம் நார்த்து நோக்கிதான் நிற்கும். நீங்க எப்படி தொங்க விட்டாலும் ஒரு கயிறு கட்டி காந்தத்தை தொங்க விட்டீங்கன்னா அது நார்த்து நோக்கிதான் இருக்கும் அதோடைய அந்த போல். இவருடைய மனம் எப்படி இருக்குதுன்னா அவள் இருக்கிற திசை நோக்கியே இருக்கிறதா. மன காந்தம் திசையே காட்டுகிறது, அவள் இருக்கின்ற அந்த திசையே காட்டுகிறது என்று காந்தத்தையும் அவருடைய மனத்தையும் பெண்ணுடைய காதலையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக இந்த கவிதையை மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த 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 மன காந்தம் என்கின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு புதிதான வார்த்தை. நம்ம நார்மலா வந்து காந்தம் என்கின்ற அந்த வார்த்தையை வந்து வேற எதுக்குன்னா பயன்படுத்துவோம். ஆனா இவர் மன காந்தம் என்று அதை இழு சக்தியாக பெண்ணுடைய மனதை மிக அழகாக படம் பிடிக்கிற ஒரு கவிதையாக இதில் காட்டியிருக்கிறார். அடுத்த கவிதை ரொம்ப முக்கியமான கவிதைங்க. இந்த கவிதையை பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டேன். அந்த கவிதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் தரேன். மனுஷன் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. நீ தண்ணீர் பிடிக்கிறாய் குடத்தில். இது சாதாரணம் தானே. இதுக்கப்புறம் விளக்கத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட் கவிதையை சொல்லிடுவோம். நீ தண்ணீர் பிடிக்கிறாய் குடத்தில், நான் ஆக்சிஜன் பிடிக்கிறேன் மனத்தில். இவ்வளவுதாங்க கவிதை. என்னடா பாபு என்னமோ ரொம்ப ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு இந்த கவிதைக்கு. இது பெரிய கவிதை. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த லாரியில தண்ணி வந்து நீங்க தண்ணீர் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அனுபவம். லாரி வரும் வீட்டுல எல்லாம். இப்போ சென்னையில அது பழக்கத்துல இப்பயும் சில இடங்கள்ல இருக்கு. லாரி வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி ஊத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வரிசையில நின்று குடம் எடுத்து வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. இது வந்து எப்போதும் இயல்பாக இருக்கிற நகரங்களில் இருக்கிற பழக்கம். இப்போ தண்ணீர் பிடிக்கிறாய் குடத்தில், நான் ஆக்சிஜன் பிடிக்கிறேன் மனதில். இந்த ஆக்சிஜன் பிடிக்கிறேன் மனதில் எப்படி இங்க வந்தது? அதுதான் இப்போ வரேன். இப்போ அந்த தண்ணீர் பிடிக்கிறாய் குடத்தில் இருக்குல்ல, பொதுவாவே இந்த மாதிரி தண்ணீர் பிடிக்கிறதுக்கு வீட்டுல ஒரு வேலை விட்டா எவனும் செய்ய மாட்டான். அந்த இளவட்ட பசங்க இருக்கிறானுங்க பாருங்க, வீட்டுல ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடானா போக மாட்டான். ஆனா தண்ணி விடுறதுக்கு லாரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், முன்னாடி ஒரு 4 பேர் வருவான். வந்து நான் ஒழுங்குபடுத்தி தண்ணி விடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அதை ஒழுங்காதான் பண்ணுவாங்க எல்லாம். ஆனா அந்த தண்ணீர் பிடிக்கிற அந்த பெண்ணுடைய அந்த அந்த அசைவுகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து குடத்தை எடுத்து தண்ணீரை குடிச்சு எடுத்து அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போவாங்க. இதெல்லாம் பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து எல்லாம் கொச்சையெல்லாம் படுத்தல. ஆனா அந்த தண்ணீர் பிடிக்கின்ற நேரத்துல இவர் ஆக்சிஜன் எப்படி தெரியுமா பிடிக்கிறாரு அப்படின்னு ஆக்சிஜன் பிடிப்பாங்க. அத வந்து இவர் எங்க பார்த்தாருன்னு தெரியல, இவர் படம் பிடிச்சிருக்கிறார். சோ நீ தண்ணீர் பிடிக்கும் குடத்தில் நான் ஆக்சிஜன் பிடிக்கிறேன் என்று எழுதுகிற இந்த கவிதையை நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆக்சிஜன் பிடிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதிற்கே உரிய ஒரு செயல்பாடுங்க. அதை வந்து அந்த வயசுலதான் செய்ய முடியும். இந்த வயசுல பேசலாம், ஆனா அந்த வயசுலதான் அதை செய்ய முடியும். இது தவறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த பருவத்தில் வர வேண்டிய அந்த காதலில் ஏற்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் அந்த பருவத்தில் ஏற்பட்டாக வேண்டும். அப்படின்னா அந்த பையனை கூட்டு போய் டாக்டர் பார்க்கணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை ஒரு இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் ஒரு கேமரா கண் கொண்டு அதை படம் பிடிக்கின்ற ஒரு செயலை ஒரு கவிஞனால் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், காதலுடைய கவிதைகளில் சிறு சிறு இடங்களில் எல்லாம் அழகுகள் மிளிரும். ஒன்னும் பெருசா நீங்க வந்து உமர் கயாம் மாதிரி எல்லாம் கவிதை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்தில் இருக்கின்ற அழகை நீங்கள் அழகுபடுத்தி எழுதுவதுதான் காதல் கவிதை. அப்படி ஆக்சிஜன் பிடிக்கிறேன் மனதில் என்கின்ற எழுதுகிற அந்த வரிகள் இருக்கிறது அல்லவா, அதுதான் காதலுக்கான சரிவான ஒரு வரியாக நான் இதில் பார்க்கிறேன். அடுத்தது இன்னொரு கவிதை. அதுவும் இது இது அதாவது வந்து இது வந்து ஒரு விதத்துல அந்த செயல் குறித்த அழகியல்னா இது வேறு விதமான அழகியல். இந்த கவிதை நான் சொல்றேன் பாருங்க. விளக்கேற்றுவதற்காய் தீக்குச்சியை கிழிக்கிறாய், விளக்கேற்றுவதற்காய் தீக்குச்சியை கிழிக்கிறாய், மலர்கிறது செங்காந்தல் பூன்னு எழுதுறாரு. ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். தீக்குச்சியை கிழிச்சா ஒரு தீபம் தான் வரும். அப்ப எப்படா செங்காந்தல் பூ மலர்ந்தது கேள்வி வரும்ல. ஒரே ஒரு தீக்குச்சி கிழிக்கிறா,
ஒரு தீபம் வருது, அதுல இருந்து ஒளி வருது, நெருப்பு வருது, அதுல போய் என்ன பண்றா, விளக்கை ஏத்துறா. அப்படியே ஏத்திட்டு பிறகு அந்த தீக்குச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா 2 ஒளி தான். ஆனா செங்காந்தல் மலருக்கு இப்படி இருக்கும் அழகா 5 அப்படியே. அது ஒளி கீற்று போல அந்த அந்த செங்காந்தல் மலர்களை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். அது நடுவுல இருக்கிற அந்த பெட்டல், அந்த இதழ் இருக்கு இல்லையா, அந்த நடுவுல வந்து சிவப்பு இருக்குங்க. அது ஓரத்துல வந்து ஸ்லைட்டா கொஞ்சோண்டு அப்படியே மஞ்சள் படர்ந்து இருக்கும் செங்காந்தல் மலர். அதுக்கு கீழே வந்து அடியில அந்த காம்பு இருக்கு பாருங்க, அது பச்சை கலர்ல இருக்கும். அது வந்து கொடியில படரும். நீங்க ஒருவேளை பார்க்கவில்லை என்றால் செங்காந்தல் மலரை நீங்கள் அப்புறமாக நீங்கள் புலனத்திலோ அல்லது நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும், அந்த செங்காந்தல் பூ வரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கவிதையில விளக்கேற்றுகிறாய், தீக்குச்சியை கிழிக்கிறாய், மலர்கிறது செங்காந்தல் பூன்னு எழுதுனா அது தப்புன்னு சொல்வீங்க நீங்க, கரெக்ட் தானே? எப்படி சார் 2 இதழ்கள் தான் இருந்தா அது பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா தீக்குச்சி கிழிக்கும் போது 2 தானே வரும் திரி, அதுல வந்து 2 ஒளி தானே வரும். ஏத்துறதும் அந்த தீக்குச்சியில இருக்குது, அது எப்படி செங்காந்தல் மலரா இருக்க முடியும்னா இருக்க முடியும். ஏத்தரவனுடைய விரல்கள் செங்காந்த மலர்களாக இருக்கின்றன. அது மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ கையில மருதாணி வச்சிருக்கா. மருதாணி வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெண்கள் மருதாணி வச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விரல்ல வந்து அந்த 2 கோடு இருக்கு பாருங்க, அது வரலையும் அப்படி ஒரு தொப்பி போட்டு விடுவாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே ஃபுல்லா மறைக்க மாட்டாங்க. அந்த கீழே இருக்கிற பெட்டல் அப்படியே மறைஞ்சு, அது மறையாது, அது இருக்காது. மேல இருக்க 2 கோடு வரலையும் தொப்பி போட்டு வச்சிருப்பாங்களா, அது வரலையும் ஃபுல்லா செவந்து இருக்குமா, அதுக்கு கீழே இருக்கிறது லைட்டா மஞ்சளா இருக்குமா. இப்ப 5 விரல் ஆச்சா, இப்ப அவ ஏத்துறாளா, அந்த ஒளியில இந்த 5 விரலுமே வந்து அந்த சிவப்பு நிறம், அந்த மருதாணியுடைய சிவப்பு நிறம் மின்னுதா. இப்ப இந்த 5 விரலை கற்பனை பண்ணி பாருங்க. செங்காந்தல் மலர் மலர்ந்ததை போல் அவளுடைய 5 விரல்களும் இருக்கும். அதைத்தான் அந்த கவித்துவமாக கவிஞன் அங்கே கொண்டு வந்து நிறுத்துது. இல்லை என்றால் அந்த ஓமை அதுக்கு பொருந்தாது. அப்ப பொருத்தமான ஓமையாக இருக்கும் பொழுது, மருதாணி வைத்த ஒரு பெண் அந்த விளக்கு திரியை தீக்குச்சியால் ஏற்றும் பொழுது அவளுடைய 5 விரல்களும் மிக அழகாக செங்காந்தல் மலர்கள் விரிந்து மலர்ந்ததை போல் இருப்பதாக எழுதுகிறார். என்ன அற்புதமான ஒரு கற்பனை! ஐக்கூ கவிதையில லிங்குசாமி அண்ணன் எழுதியிருப்பார் ஒரு கவிதை. ஒரு தீபத்தை எழுத்தனா, அந்த ஒரு தீபத்தை ஏத்தனா 7 திரிகள் வெளிச்சம் அடைஞ்சது அப்படின்னு அது கவிதை வேற, அது கவிதை அதுதான். ஆனா அதுதான் பொருள். எனக்கு கவிதை சட்டம் ஞாபகத்துக்கு வரல. அதே மாதிரி 5 முகம் கொண்ட விளக்கை ஒருத்த ஏத்தரா, எப்படிடா 7 முகம் இது திரியில வெளிச்சம் வந்தது அப்படின்னா 2 அவ கண்ணம் அதுல எழுதியிருப்பாரு. அப்படி இந்த கவிதையை நான் படிக்கும் பொழுது அவருடைய கவிதை எனக்கு வந்து போனது. அப்படித்தான் இதுவும். நீங்கள் அந்த பெண் தீக்குச்சியை கிழித்து அந்த ஏற்றும் பொழுது செங்காந்தல் மலராக அவளுடைய விரல்கள் மலர்கிறதை எத்தனை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கு. 46 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன ஒரு 3 கவிதை தான் சொல்லியிருக்கும். அந்த புத்தகத்துல இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சீக்கிரமா முடிச்சிடும். நீ இமை திறக்கும் போதெல்லாம் இதுலயும் எல்லாமே நுணுக்கமா பார்க்க வேண்டியதுங்க. ஒரு கவிதையை வந்து எப்பொழுதுமே நீங்க அந்த கவிதையை வந்து ஒரு கவிதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த புத்தகமா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அந்த பிடித்த புத்தகமா இருந்தா நீங்க அதை 2-3 முறை வாசிக்கணுங்க. வாசிப்பு அனுபவமே அப்படிதான். முதல்ல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வந்து ஒரு கதையா இருந்துன்னு வச்சுங்களேன், உங்களால கிளைமேக்ஸ வந்து தெரிஞ்சுக்காம இருக்க முடியலன்னு கடகடன் வாசி அந்த புத்தகத்தை முடிச்சிடுங்க. ஒரு கதையா இருந்தாலும் கவிதையா இருந்தாலும் சொல்றேன், வாசிச்சு முடிச்சிருங்க. அதற்கு பிறகு இந்த மாடு அசை போடுதுல்ல, அந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கணுங்க. முதல்ல மேஞ்சிடணும் ஃபுல்லா. அப்புறமா ஒரு பொறுமையான ஒரு நிழல், ஒரு மரத்தோட நிழல்ல போய் அழகா அமர்ந்துகிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அசை போடணும். அப்பதான் அதனுடைய ருசியை, அந்த கவிதையுடைய அந்த புத்தகத்துடைய ருசியை உங்களால் உணர முடியும், ரசிக்க முடியும். இப்ப அப்படித்தான் இந்த கவிதையெல்லாம் நீங்க வந்து 1 முறை 2 முறை எல்லாம் படிச்சா வராது. ஏன்னா இந்த செங்காந்தல் மலர் கவிதைக்கு நான் 2 நாளா யோசிச்சுட்டு இருக்கேன் மண்டையை போட்டு. 2 ஜோதி தானடா வரும், எப்படி இந்த மனுஷன் செங்காந்தல் மலருக்கு கற்பனை வச்சான்? அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு இன்னைக்கு காலையில. படங்களை எடுத்து புரட்டிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி அந்த மருதாணி வச்ச படம் ஒண்ணு திடீர்னு ஏதோ ஒண்ணு தேட போய் ஏதோ ஒண்ணு இருந்தது. அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு, அடடா இவரு இதை எடுத்து இதை கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு
ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை மெல்ல மெல்ல அசை போட பழகி கொள்ளுங்கள். வேள்பாரி புத்தகத்தை 3 முறை நான் கேட்டிருக்கேன் ஒளிப்பதிவாகவே. முதல் முறை அந்த புத்தகத்தினுடைய கிளைமேக்ஸுக்காக ஃபாஸ்டா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கின்ற அழகியல், அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற தத்துவங்கள், இடம், அதில் வருகின்ற மருத்துவ மூலிகை செடிகள், இப்படி நிறைய பேர். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கவிதையை தொகுப்போம். இந்த தொகுப்புல இந்த கவிதையை பாருங்க, மறுபடியும் சொல்றேன். நீ இமை திறக்கும் போதெல்லாம் கிழக்காய் வெளுக்கின்றன என் மன திசைகள். சாதாரண ஒரு படிவம் தானே. நீ இமை திறக்கும் போதெல்லாம் கிழக்காய் வெளுக்கின்றன என் மன திசைகள். ஏன்னா இதுல பாபு என்ன பெருசா சொல்ல போறாரு? இருக்கு, சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் உங்களை கேக்குறேன், கிழக்கு வெளுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பன்மையா ஒருமையா? கிழக்கு வெளுக்கிறது ஒருமை தானே. அது கிழக்குல ஒரு சைட்ல தானே, கிழக்குல தானே வெளுக்கும். ஆனா மனுஷன் என் மன திசைகள் எழுதியிருக்காரு. எப்படி கேட்க தோணும் இல்ல? கிழக்காய் வெளுக்கின்றன என் மன திசைகள். இவன் காதல்ல இருக்கான், அவனுடைய மனசு எந்த சைட்ல எல்லாம் போதோ அதெல்லாம் கிழக்கு. அந்த மனதுக்கு பாத்தீங்கன்னா 8 திசையெல்லாம் கிடையாது, 1000 திசைகள். எத்தனை திசைகள் நீங்க நியூமரஸா நீங்க போட்டுக்கலாம், பிளாங்க் செக் மாதிரி. அவளை பற்றிய நினைவுகளில் அவன் நினைக்கின்ற அந்த மனமானது எல்லா திசைகளிலும் போகிறது. அந்த எல்லா திசைகளிலும் போகின்ற இடங்களில் எல்லாம் அவர் பார்க்கும் பொழுது அது வெளுக்கப்படுகிறது. இதுதான் அதனுடைய பொருள். அப்பதான் இது பன்மை பொருந்தும், அப்பதான் இந்த கவிதை ருசிக்கும். வெறுமனே அந்த கவிதையை கிழக்கு வெளுக்கிறது, அதே மாதிரி அவர் பார்த்தா கிழக்கு வெளுக்குது அப்படின்னா அந்த கவிதையினுடைய சுவையே இருக்காது. அப்போ காதலிக்க வேண்டும், காதலிக்கின்ற மனது அலைபாய வேண்டும். அலைபாய்கின்ற அந்த மனதானது அவளுடைய விழி திறப்பை பார்த்து எல்லா திசைகளையும் வெளுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கவிதையினுடைய அழகியல் உங்களுக்கு புரியும். அதற்காக சொல்ல வருகிறேன். அற்புதமான ஒரு கவிதை. ஏன்னா அந்த வெளுக்கின்றன மன திசைகள் என்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பொருளை, அதனுடைய சூட்சமத்தை, அந்த கவிதையை உள்வாங்கி ரசித்து ருசிக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு கவிதை. உன் விழி ஈர்ப்பு விசை இருக்கும் வரை இயங்கிக் கொண்டே இருக்கும் என் இதயம். விழி ஈர்ப்பு விசை. சார், ஐசக் நியூட்டனே நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் இப்படி எல்லாம் ஒரு கவிதை வரும்ட்டு. அவரு ஆப்பிள் கீழே வந்துதானே புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு சொன்னாரு. அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி நிலாவுல இருக்குமானா இருக்காது. ஆனா இவர் இழுக்கிறார் பாருங்களேன் விசைய. எந்த விசைடான்னா விழி ஈர்ப்பு விசை இயங்கிக் கொண்டே இருக்குமா இவருடைய இதயம். இந்த இதயத்துக்கும் அவருடைய விழிக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பூமிக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதோ, எதை போட்டாலும் அது எப்படி எடுத்துன்னு வந்து கீழே விட்டுறது இல்ல. இப்ப போடுறதே அப்படிதான் போடுவோம். ஒரு படத்துல கூட காமிப்பான், கடவுளே உனக்கு எல்லாத்தையும் காசை போடுறேன், நீ வேணுன்றதை எடுத்துக்கொள்வான். அது கீழே வரும்னு தெரிஞ்சுதானே போட்டான். அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு நல்லா தெரியும், அது எங்க போய் சுத்தினாலும் அங்கதான் போய் இழுத்துன்னு வரும். அந்த புவியீர்ப்பு விசை இதயத்தை இழுக்கின்ற விசையாக இருக்கிறது என்று அந்த கவிதையில் அறிவியலை தூக்கி வந்து உள்ள வைக்கிறார் பாருங்க. காதல் கவிதைக்குள்ள அறிவியலுக்கு என்னங்க வேலை? அது எழுதுறதே சிரமமானது. அதை எளிமைப்படுத்தி ஒரு 4 வரிக்குள்ள எடுத்து வந்து, அப்போ அவருடைய சொல்லாடலும் அவருடைய அந்த கருத்தாழமும் ரொம்ப தேர்ந்து இருந்தா மட்டும்தான் இதை எழுத முடியும். ஒரு கவிதையை 15 வரிகளில், 20 வரிகளில், 24 வரிகளில் எழுதுவது மிக சுலபம், ஒரு கவிஞனாக சொல்லுகிறேன். ஆனால் ஒரு கவிதையை 4 வரியில் எழுதுவதுதான் இருப்பதிலேயே மிகவும் கடினமான செயல். அதனாலதான் என் பக்கத்திலேயே வள்ளுவரை வச்சிருக்கேன். 2 அடி, எந்த அடி கொடுத்தாலும் 2 அடி செவிட்டுல, இந்த கண்ணத்துல இந்த கண்ணத்துல திருந்தி நம்ம ஒழுங்கா வாழ்ந்துக்கணும். இருக்கிறார் பாருங்க வள்ளுவர் பக்கத்திலேயே. அவரு தான் நமக்கு எல்லாம் முன்னோடி. அதுக்கப்புறம் தான் ஐக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம அவ்வை பிராட்டி ஒரே வரியில அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அது வேற விஷயம். எதுக்கு சொல்றேன்னா 4 வரியில எழுதுறது தாங்க கவிதை ரொம்ப சிரமமானது. அதுக்கப்புறம் சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு 2-3 கவிதைகளை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதுல இந்த அடுத்த கவிதையில எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? அந்த ஒரு வார்த்தை அதுக்காக இந்த கவிதையை சொன்னேன். ஏன்னா இன்றைக்கு இந்த வார்த்தை பல இடங்களில் பல பேருக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதாவே தெரியாது. அதுக்காக இந்த கவிதையை எடுத்திருக்கேன். அரிமாவையும் ஆட்டுக்குட்டியாக்கி உண்ணி எடுத்து விடுகிறது உன் அன்பு என்று எழுதுகிறார். அரிமாவையும் ஆட்டுக்குட்டியாக்கி விடுகிறது உன் அன்புன்னு போட்டிருந்தாலுமே போதும். அதுவே
கவிதை தான், அதுவே பூர்த்தி ஆயிடுச்சு. அது என்ன உண்ணி எடுத்து விடுகிறது? இந்த உண்ணி என்பது என்னன்னா ஒரு ஒரு பூச்சி அந்த விலங்குகளுடைய உடம்புகள்ல இருக்கும். அது வந்து மாட்டோட உடம்புல இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அந்த எனக்கு மற்ற வழக்காடுகள் அதுல மற்ற இடத்துல அது அந்த என்ன வார்த்தையில அதை சொல்லுவாங்கன்னு தெரியல. எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் தென்னார்காடு மாவட்டத்துல எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மதுரை இது மன்னார்குடி சைடு எல்லாம் கூட அதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மன்னார்குடின்றாங்க, மயிலாடுதுறை பக்கம்லாம். அந்த உண்ணி எடுத்து விடுவதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சுகமான அனுபவங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப அது இருக்குதான்னு தெரியல. பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து பேத்திக்கு பேன் எடுப்பாங்க. அப்படியே அந்த பேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அந்த அந்த பேனை எடுக்கும் போது அப்படியே தலையில கைய வச்சு அது ஒரு விதமான மசாஜுங்க. அது அதை எடுத்துட்டே இருந்தாங்கன்னா அது அப்படியே குழந்தை தூங்கிடும். இதை நான் கண்கூடா பார்த்தவன். அப்போ இந்த உன் அன்புன்றதை எடுத்துன்னு வந்து அந்த உண்ணி எடுத்து விடுகிறதுன்ற வைக்கிறாரு பாத்தீங்களா, அதுதாங்க அந்த அந்த தலையை கோதுகிற அந்த வேலை தான் அந்த உண்ணி எடுக்கிற வேலை. அவ்வளவு மென்மையாக அவ்வளவு அழகியலாக அந்த அந்த வேலை இருக்கும். இன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட போய் இது பாட்டி கிட்ட எல்லாம் தலையை காமிக்கிற பேத்திகளே கிடையாது. பாப்கட்டு அடே ஒண்ணுமே இருக்காது தலையில. எதனா பேன் இருக்குதா, மெடிக்கேர் போட்டோமா, பினிஷ், அவள்தான். தலைய தொட்டா போதும் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்படி இருக்குதாங்க நீங்க பிள்ளைங்க. அது வேற விஷயம். அந்த காலத்தெல்லாம் அழகா வந்து பெண்கள் வந்து அந்த சாம்பிராணி புகை போடுறதும் தலைய பாட்டி கிட்ட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் அதெல்லாம் வந்து அது ஒரு காலங்க. அது ஒரு பொக்கிஷமான காலம். இன்னைக்கு அந்த மாதிரி தலை குளிச்சுட்டு வர பெண்களை பார்த்தாலுமே பாக்குறதுக்கு அழகா இருக்குது, ஆசையா இருக்குது. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. சரி, நம்ம அடுத்த கதைக்கு போவோம். அடுத்த கவிதைக்கு வந்துருவோம். பாருங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள முடித்து விடுங்க. அடுத்தது ஒரு கவிதைங்க. இந்த கவிதை உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான கவித்துவமான கவிதைங்க. இந்த கவிதை எழுதியதற்காகவே மன்னனுக்கு என்ன கொடுத்தாலும் தகும். அற்புதமான கவிதை. அதாவது ரசிச்சு ஒரு கவித்துவமான ஒரு கவிதையை ரசிச்ச ஒரு ஒரு சிறப்பு எனக்கு இந்த தொகுப்புல எனக்கு கிடைத்ததுன்னா இந்த கவிதையில தான். அவர் எழுதுறாரு பாருங்க, வெயிலை உருக்கி செய்த முகம். யோசிச்சு பாருங்களேன், மனுஷனுக்கு எதோ இருக்குதுங்க உருக்கி செய்யறதுக்கு. இந்த ஆள் ஏன் மனுஷன் வெயிலை உருக்கி செஞ்சான்னு தெரியல. அதுக்கு வர அதுக்கப்புறமா விளக்கத்துக்கு. வெயிலை உருக்கி செய்த முகம், அந்தி மாலையை நறுக்கி செய்த இதழ். அதுக்கப்புறம் ஒரு வரி வருது பாருங்க, ரொம்ப ரசிச்சங்க அதை. வெந்த வெண்சோராய் செய்த நகை. அந்த வெந்த வெண்சோராய் செய்த நகைன்னு இருக்கு பாருங்க. அந்த சோறுன்ற வார்த்தையே வந்து ஒரு அது என்னது ஒரு அற்புதமான வார்த்தை. அதுவும் வெந்த சோறு எப்படி இருக்கும், வெள்ளையா அப்படியே மல்லிப்பூ மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்காது. வெந்த வெண்சோராய் நகை செய்த நகை, உன்னை பார்த்தாலே மனம் பசியாறுவேன் என்று எழுதி முடிக்கிறார். இதுல வந்து உன்னை பார்த்தாலே மனம் பசியாறுவேன்லாம் முதல்ல யாரும் உடனே எழுதியிருப்பாங்க, எல்லாமே சிறப்பு. ஆனா இதுல சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த ஓமைகள் தான். வெயிலை உருக்கி செய்த முகம். வெயிலை எப்படி உருக்கி செய்திட முடியும் முகம்? வெயில் எப்படி இருக்கும்? உக்கிரமான வெயில் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நல்ல மஞ்சள் நிறத்துல அப்படியே தக 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 தகன்னு தங்க மாதிரி இருக்கும். சரியா? இப்போ முகத்தை இப்ப கற்பனை பண்ணீங்க, தங்க முகம், வெயில் அப்படியே. ஒருவேளை கோமாவோட இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். அப்போ அந்த முகம் வந்து மஞ்சள் நிறத்துல தங்கம் போல அப்படியே தகிக்கும் வெயிலாக அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. அந்தி மாலை உங்களுக்கு தெரியும், அந்தி மாலை எனக்கு பின்னாடியே இருக்குது பாருங்க, அந்த கலர் தான். அப்படியே கோவை செவ்வாயின்னு வாங்கல்ல, அப்படியே சிவப்பா எழுதியிருக்காரு. அந்தி மாலையை நறுக்கி செய்த இதழ், வெந்த வெண்சோராய் செய்த நகை நம்மளுதான். அந்த வெந்த வெண்சோராய் என்ற அந்த வெண்சோறு என்கின்ற அதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு. ஏன் தெரியுங்களா? சோறு கிடைக்காமலே ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா சோறையே பார்த்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இனமாக இனக்குழுவாக வைக்கப்பட்டு இருந்திருக்கிறது இந்த தமிழகத்தில். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோப்பையில கேப்பக்களி அல்லது கேப்ப கஞ்சி அப்படிதான் ஊத்துவாங்க. தீபாவளிக்கு ஏதோ ஒரு நல்ல நாளுக்கு தான் அவங்களுக்கு பொங்கி போட்ட சாப்பாடே கிடைக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இன்று கிடைப்பது போல அல்ல சோறு. அதனாலதான் அந்த வெண் சோறு என்று சொல்லும் பொழுது எனக்கு அதில் அரசியலும் காதலும் குழைத்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அதுல வந்துடுங்க. வெந்த வெண்சோராய் செய்த நகை. பச்சரிசி சொல்லியிருக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க பச்சரிசி பல்லழகின்னு. நம்ம இவர் கூட நான் முத்துக்குமார் கூட பாடல் எழுதியிருப்பாரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
இந்த பல்லுக்கு எத்தனையோ உவமைகள் நீங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் வெந்த வெந்த சோறாய் என்று சொல்லுகின்ற அந்த புன்னகையை அந்த வார்த்தைகளுக்குள் கொண்டு வந்ததுதான் மன்னனுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் ஒரு சமூக போராளி. அந்த சமூக போராளிக்கு அந்த சமூகத்தில் இருக்கின்ற பொருள்கள் தான் காதலை பார்த்தால் கூட தெரியும். அதுதான் கவிஞர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் உள்ள அந்த ஒரு இதுல போட்டியில கூட சொல்லுவாங்க, சமூக சிந்தனைகளை காதலில் எடுத்து வந்து வைத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏன்னா அந்த சமூக நோக்கிலேயே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது காதலை கூட அந்த அந்த நோக்கில் தான் அந்த ஓமைகள் அப்படித்தான் வந்து அமரும். அப்படித்தான் வெந்த வெண்சோராய் செய்த நகை என்று இந்த கவிதையில் அழகாக காதலுடைய பசியை படித்த எனக்கு ஆற்றி இருக்கிறார். அவர் பசியார்னது இருக்கட்டும், படித்து அந்த காதலின் கவிதைகள் மூலமாக நான் பசியாறிக்கொண்டேன். அதுதான் உண்மை. இன்னும் சரியாக 1 நிமிடம் இருக்கிறது. கடைசியாக இந்த கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். படப்பதிவினையே தேடும் தலைமை அமைச்சரின் கண்களை போல நீ இருக்கும் திசையே தேடுகிறது மனம் என்று அவர் எழுதுகிறார். இந்த கவிதை இயல்பான கவிதை தான். ஏன்னா ஒரு அரசியல்வாதி எப்பொழுதுமே கேமரா முன்னாடி கேமராவை தான் தேடிட்டு இருப்பான்றது. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறார். படப்பதிவி என்கின்ற ஒரு சொல்லை கேமரா என்று சொல்லாமல் படப்பதிவி என்று ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறார். அதற்காக இந்த கவிதையை கொண்டாடுகிறேன். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. அதை நான் ஹைதராபாத்தில் பணியாற்றும் பொழுதும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். தமிழில் மட்டும்தான் எத்தனை ஆங்கில சொற்கள் புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதற்கு உடனுக்குடனான தமிழ் சொற்களை சொல்லி நாம் பயன்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறோம். அது வேற எந்த மொழியிலையும் கிடையாது. தெலுங்குல இருக்கா, மலையாளத்துல இருக்கா, கன்னடால இருக்கா, நீங்க இல்ல குஜராத்தில இருக்கா, ராஜஸ்தான்ல இருக்கா, பெங்காலில இருக்கான்னா இல்ல. தமிழ் எனக்கு தெரிந்தவரை தமிழில் மட்டும்தான். புலனம் எடுத்துக்கொள்ளுங்கள், இவர் சொல்லியிருக்க படப்பதிவி எடுத்துக்கொள்ளுங்கள், முகநூல் எடுத்துக்கொள்ளுங்கள். இயல்பாக நாம் புழங்குகிற வார்த்தைகளை முதல்ல ஒரு முறை போடும்போது அடுமனைனா என்னன்னு தெரியல. இன்னைக்கு பேக்கரினா அடுமனைன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. கணினி தெரியுது, கணிப்பொறி தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது, கைபேசினா தெரியுது. இத்தனையும் மற்ற மொழிகளில் அவர்கள் ஆங்கிலத்திலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழில் தான் புது புது வார்த்தைகளை நாம் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்றாற்போல் நாம் கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் தமிழுடைய சொத்து. அதற்கு இலகுவாக தமிழ் இருக்கிறது. அப்படிப்பட்ட கொண்டாடப்படக்கூடிய சொற்களை எல்லாம் புது புது சொற்களை கொண்டு காதல் கவிதைத்தானே என்று எழுதிவிடாமல் சமூக நோக்கத்தில் அந்த கவிதைக்குள்ளாக புது புது தமிழ் சொற்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சொற்களஞ்சியமாக மன்னன் எனக்கு தெரிந்தார். அதனால் காதல் கவிதை எழுதும்போது கூட வெறும் காதலை மட்டும் சொல்லாமல் தமிழை சொல்லி, அறிவியலை சொல்லி, புது சொற்களை சொல்லி, இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லி சொல்லி அற்புதமான ஒரு காதலை சமைத்து கொடுத்திருக்கிறார் மன்னன். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதுகாரும் எனது உரையை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாபு சசிதரன், நிமிர் இலக்கிய வட்டம். மிக சிறப்பான ஒரு திறனாய்வு செய்திருக்கிறார் இலக்கிய சிம்மம் அவர்கள். அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல்ல மிக சிறப்பு. அனைத்து கவிதைகளுமே சிறப்பு. அதுலயும் குறிப்பா அவர் அந்த செங்காந்தல் மலர் குறித்து சொன்னது, மலர்களை குறித்த அந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த வர்ணனைகளோடு எப்படி ஒப்புமைப்படுத்தியிருக்கிறார் கவிஞர்ன்றதையும், அதுவும் காதலை பற்றி உலகத்துல அத்தனை பேரும் பாடிய ஒரு விஷயம் என்றால் அது கண்டிப்பா காதல் தான். அந்த காதலை குறித்து மன்னன் ஐயா அவர்களினுடைய அந்த கருத்துக்களை பாபு சசிதரன் அவர்கள் அதை உள்வாங்கி அதை நமக்கு கொடுத்த விதம் மிக 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 அருமையாக இருந்தது. மிக சிறப்பான ஒரு நூல் திறனாய்வை தந்த இலக்கிய சிம்மம் அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இணைய தேனி பேராசிரியர் முனைவர் தமிழ் ஈழன் ஐயா, தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் ஐயா அவர்களை நான் இப்போது அன்போடு அழைக்கிறேன். ஐயா தமிழ் ஈழன் ஐயா இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். ஐயா
ஐயா. தமிழ் ஐயா வாழ்த்துரை. நம்ம அடுத்து கவிஞர் சுகபாலா தன்னுடைய வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கவிஞர் சுகபாலா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நா. முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்பவர்கள் காதலிக்கிறார்கள் என்று. அப்படிதான் 50 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது காதலித்து திருமணம் செய்து கொண்ட திரு மன்னன் அவர்கள் கவிதை எழுதுவதற்கு 50 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இது அவர் மீது 50 வயதில் கவிதை எழுதலாமா, காதல் கவிதை என்ற குற்றச்சாட்டில் வைத்தீர்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டில் எனக்கும் பங்கு இருக்கிறது. அவர் எழுதிய கவிதை அற்புதமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்களால் அந்த வாழ்த்தில் எனக்கும் பங்கிருக்கிறது. காரணம், 2 ஆண்டுகளுக்கு முன்பு விசனப்பூ என்ற ஒரு கவிதை தொகுப்பை நான் எழுதிய போது கவிதைகளை அவர்களுக்கு வாசித்து காட்டுவதும் அனுப்புவதும் எனது இயல்பு. அப்படி பார்க்கின்ற போது என்ன தோழர் இந்த வயசுல போய் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க என்ற கேள்வியை முன்வைத்தவர் அவர். அந்த முன்வைத்து அதன் பிறகு சேலம் வந்திருந்த போது அந்த தொகுப்பை அவரிடம் வழங்கிய போது அதை வாசித்து விட்டு அதனுடைய உந்துதலின் பேரில் ஒரு கவிதையை அவர் என்ன பண்ணாருன்னா 50 வயசுல எழுதலாமா அப்படிங்கிற நம்ம கவிதை எழுதுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு கவிதை எழுதின உடனே அந்த கவிதை நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம சமூகத்தின் முன்னாடி கொண்டு வைக்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா காதல் கவிதை எழுதுறப்ப என்ன ஆகும், இந்த கவிதை எழுதலாமா எழுதக்கூடாதுன்னு சந்தேகம் வந்துடும். சாதாரண கவிதை எழுதுறப்ப கவிதையை எழுதுனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கா இல்லையாங்கிற கேள்வி காதல் கவிதையில மட்டும் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதலாமா வேணாமாங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த வகையில எழுதலாமா வேணாமாங்கிற மன ஓட்டத்திலேயே இருந்து அதுக்கப்புறம் 50 வயதுல இந்த கவிதை தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. ஜிப்ரான் சொல்லுவா அப்படி, பயணம் செய்ய துடிக்கும் எந்த ஆவலும் காற்றுக்காக காத்திருக்க வேண்டும்னு சொல்லுவாரு. அப்போ 50 ஆண்டு காலம் அவர் இந்த காற்றுக்காக காத்திருக்கிறார் எழுதுவதற்கு. இந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப முக்கியமான கவிதை ஒரு தொடர் பாபு சைதரன் அவர் மேற்கோள் காட்டுவார்னு நினைச்சேன். எனக்கு மிகச்சிறந்த கவிதையா அதுல வர்றது, நீ பேசாத நாட்களில் பேசிவிட்டு போகிறது ஒரு குயில் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். இந்த தொகுப்பிலேயே மிகச்சிறந்த கவிதையா அந்த கவிதையை பார்க்கணும். நீங்க திரும்ப அந்த கவிதைக்கு விளக்க வேண்டியது இல்லை. நீங்க அது திரும்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீ பேசாத நாட்களில் பேசிவிட்டு போகிறது ஒரு குயில் அப்படிங்கிறப்போ அது நீங்க எப்படி அவங்கள குயிலா எடுத்துக்கிறீங்களா? நீங்க உங்க கற்பனைக்கு அந்த கவிதையை விட்டுறேன். அப்படி மிகச்சிறந்த கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்குது. இந்த தொகுப்பு நானே செய்யறதா இருந்தது. ஆனா அவர் வடிவமைக்க முடியாம வேலை பலன் காரணமாக அறம் பதிப்பகம் அவங்க வடிவமைத்து கொடுத்தாங்க. இந்த தொகுப்புல கவிதைகள் வருவதற்கு முன்பே இந்த கவிதைகள் அனைத்தையும் நான் வாசித்திருக்கிறேன். பாபு சைதரன் அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த கவிதைகளை திறனாய்வு செய்தார். அதுல அவர் எப்போதும் போல இந்த கவிதைகளை மிகச்சிறப்பாக திறனாய்வு செய்தார். அந்த வகையில் அவருக்கும் நன்றி. தோழர் மன்னன் அவர்களின் காதல் நன்னிலாவோடு தொடரட்டும். நமக்கு நல்ல கவிதைகள் கிடைக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறை, சுருக்கமான வாழ்த்துறை, நேரம் கருதி நல்ல ஒரு கருத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கவிஞர் ராஜலட்சுமி மயிலாடுதுறை அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறை வழங்கும்படி அழைக்கிறேன். கவிஞர் ராஜலட்சுமி அம்மா இருக்கிறீங்களா? சான்றோர் தளத்தில் அமர்ந்து இலக்கிய தேனை பருகிக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். திங்கள் போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் என்ற மங்கள வாழ்த்துடன் காதலார் பிரியாமல் பவபுக்கை நெகிழாமல் தீதருக என்ற மணமக்கள் வாழ்த்துடன் துவங்கும் சிலப்பதிகாரத்தை போல நன்னிலா போற்றுதும் அப்படி என்ற ஒரு காதல் கவிதை நூலை அவருக்கே உரித்த பல்வேறு காதல்களுடன் இணைத்து அழகாக கொடுத்திருக்கிறார் இந்த நூலில். எனக்கு மன்னன் அவர்களை அந்த இலக்கிய கூடல் வாகை மயிலாடுதுறையில வாகை இலக்கிய கூடல் அப்படிங்கிற ஒரு
அமைப்பு இருக்கு. அதன் வழியாக தான் அவர் எனக்கு அறிமுகமாகிறார். ஆனால் அவர் ஆசிரியர் ஆனால் சந்தித்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு நெருக்கமான ஒரு அறிமுகம் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் நம்ம ஜனவரி மாதம் நடந்த ஒரு அமைப்புல அவருடைய நூலை எனக்கு வழங்குகிறார். அந்த நூலே எனக்கு அந்த தலைப்பே எனக்கு அவ்வளவு ஒரு மிக அழகானது. எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு அழகழகான தலைப்புகள் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த நூலோட தலைப்பு சொல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு. எனக்கு அதுக்கப்புறம் நான் உள்ளார போகவே இல்லை. அந்த கவிதையை திரும்ப நான் படிக்கிறதுக்கு 10 நாளுக்கு மேல ஆச்சு. சொல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்ப எத்தனை சொற்கள், எவ்வளவு சொற்கள் சொல்லாமலேயே இருக்கு. அம்மாவுக்கு மகள் சொல்ல வேண்டியது, மகள்கிட்ட அம்மா சொல்ல வேண்டியது, அப்பாவுக்கு அம்மா சொல்ல வேண்டியது, மகனுக்கு சொல்ல வேண்டியது, காதலனுக்கு சொல்ல வேண்டியது, காதலிக்கு சொல்ல வேண்டியது, எவ்வளவோ சொற்கள். அந்த சொற்கள் பொருள் குறித்த எல்லா சொற்களுமே பொருள் குறித்திதான் இருக்கு. ஆனா சொல்லாமல் போயிட்டது அப்படின்னு சொன்னா அந்த தலைப்பே எனக்கு 10 நாள் சுத்திட்டே இருந்துச்சு. அப்படி இவ்வளவு அழகான ஒரு இது. அந்த தலைப்பும் அந்த அட்டைப்படம் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டைப்படம். புத்தரோட படம், அப்படியே அந்த சாந்தமான முகம், கண்ணு தியானத்தில் இருக்கிற முகம். அப்ப எவ்வளவு அழகாக சிந்தித்து அந்த வார்த்தை அது உள்ளார ஒரு கவிதையா அது அமைஞ்சிருக்கு. அதுக்குள்ளார நான் அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நாள் அந்த இதுலயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் போயிட்டு கழிச்சு நான் போயிட்டு அந்த நூலை திருப்புகிறேன். மௌனமே சொற்களாக அங்க கவிதைகளாக நிரம்பி இருக்கு. எல்லா இடத்துலயுமே மௌனமே சொற்களாக நிரம்பி இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு தொகுப்பு. அடுத்தது இந்த தலைப்பை பார்க்கிறேன். இது நன்னிலா போற்றுதும். எனக்கு உடனே அந்த தலைப்பு பார்த்த உடனே நான் போயிட்டேன் பின்னாடி. இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், அவங்க அப்படியே பூம்புகார் பக்கம் போயிட்டேன் நான். ஏன்னா கல்லூரியில எனக்கு சிலப்பதிகாரம் ஒரு பேப்பரா தனியா வந்ததுனால அது கொஞ்சம் ஒரு ஆழ்ந்து படிச்சதுனால இந்த போற்றுதும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கடினமா நம்ம அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணதான் நினைவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது அது சிலப்பதிகாரம் முதல் பாடல், அந்த மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே சிலப்பதிகாரத்தை அப்படி சுத்திட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறேன். இந்த அந்த நன்னிலா போற்றுதும். நன்னிலா என்னவா இருக்கும்? நன்னிலா அது அந்த தலைப்பும் என்ன அப்படியே யோசிக்க வச்சுட்டே இருந்துச்சு. யோசிக்க வச்சு நன்னிலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்குறேன் அவங்களுடைய காதல் மனைவிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறோம். அப்புறம் தான் தெரியுது அது எல்லாம் காதல் கவிதைகளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அந்த நன்னிலா அப்படிங்கிறவங்களோட ஒருத்தவங்களோட காதலா நான் அதை பார்க்க முடியல என்னால. ஆனா அவர்களுக்கு இருந்த பல காதல்களில் ஒரு காதலாக தான் நான் காதல் கவிதைகளாக தான் நான் அதை பாக்குறேன். அப்ப காதல் மனிதர் நேசிப்பது மட்டும்தான் காதல் அப்படிங்கிறது இல்லை. இயற்கையை நேசிப்பது, அறிவியலை நேசிப்பது, பொருள்களை நேசிப்பது, இன்னும் சக மனிதர்களை நேசிப்பது, அரசியலை நோக்குவது, எல்லாமே காதல் அப்படிங்கிற அந்த இதுல பார்த்தோம்னா இத்தனையும் உள்ளடக்கியதாக வெறும் 4 வரிகளில் இத்தனையும் உள்ளடக்கியதாக 82 கவிதைகளாக கொடுத்திருக்கிறார். எனக்கு நான் படிக்கும் பொழுது என்னுடைய ஊர் திருவாரூர் மாவட்டம் நல்லிச்சேரி கிராமம். அங்கிருந்து நான் பக்கத்துல இருக்க விஷ்ணுபுரம் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அந்த ஸ்கூல் அப்பெல்லாம் பஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடந்துதான் போகணும். சைக்கிள் எல்லாம் போக மாட்டாங்க பெண்கள். ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் சைக்கிள்ல வருவா. பாக்கி எல்லாரும் நடந்துதான் நாங்கெல்லாம் போவோம். பாய்ஸ் எல்லாம் சைக்கிள்ல வருவாங்க. அப்படி நடந்து போகும்பொழுது அந்த ரோடு, அந்த ஸ்கூல் நெருங்க இருக்கக்கூடிய அந்த ரோடு ஒரு பெரிய அக்ரஹாரத்தின் வெளிப்பகுதி. அதாவது வெளிப்பகுதியில கொல்லைப்புறம், அக்ரஹாரத்தோட கொல்லைப்புறம். அந்த காம்பவுண்டு தாண்டி அந்த பவழமல்லி பூக்கள் அந்த சவுத் ஊர்ல கிடக்கும். சவுத் ஓரத்துல அப்படியே அழகா இருக்கும். அப்படியே அதை பார்த்து எனக்கு ரொம்ப அந்த பவழமல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பவழமல்லி பூக்களை அது அப்படியே அந்த சவுத் ஊர்ல அழகா அப்படின்னு எல்லா மேக்சிமம் எல்லா வீட்டு வாசல்லையும் அந்த எல்லா வீட்டு கொல்லைப்புறங்கள்லயும் அது இருக்கும் போல இருக்கு கிடக்கும். அதை பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கே, இதை நாம ஒரு வீட்டு கட்டி போகும்போது நம்ம அந்த பவழமல்லி எவ்வளவு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சு வளர்த்துருக்கேன் இப்போ. ஆனா அது வெளியில தான் கொட்டுது, உள்ளாரெல்லாம் கொட்டுறது இல்லை. எனக்கு அத்தனை அழகாக தெரிந்தது அப்படின்லாம் தெரியல. ஆனா அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, அவர் மனதில் இருக்க அந்த பவழமல்லி பூக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த இடம் அவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் சிரிப்பாக தெரிகிறது. பவழமல்லி மரத்தடியில் கொட்டி கிடக்கிறது உன் இதழோடு சிரிப்புகள் அப்படின்னு அழகா அப்படின்னு சொல்றாரு அந்த கவிதையில.
அடுத்தது இதே இயற்கையை பத்தி நிறைய இயற்கை நேசத்தினால் பிறந்த அந்த அவரோட காதலோட சேர்ந்து இயற்கையையும் ரொம்ப நேசிச்சிருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது இன்னொரு இது வந்து எனக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு 2 சொல் தான் ஒரு கவிதை, அது 4 வரி, அதுல 2 வரியில எனக்கு மழையாடி கழிக்கிறது சக்கரவாகம், அவ்வளவுதான். எவ்வளவு சக்கரவாக பறவை அப்படிங்கிறது இப்ப இல்லாமே போயிடுச்சு. இதுல அது வந்து ஆனா ஒரு கற்பனை பறவை அப்படின்னு தான் சொல்றாங்க. அது இதுல புராணங்கள்ல வச்சக்கூடிய ஒரு கற்பனை பறவை, அது வந்து மழை நீரை மட்டுமே அருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மழையாடி கழிக்கிறது சக்கரவாகம் அப்படின்னு ஒண்ணு. நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி அதாவது ரொம்ப பின்னாடி புழக்கத்துல இருந்த முற்காலத்துல இருந்த அந்த சொற்களை எல்லாம் ரொம்ப எளிதாக கொண்டு வந்து 4 சொற்களாக போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை, ஒரு வரலாற்றை நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிற அளவுக்கா இருக்குது அந்த அவருடைய இதுக்கு. இந்த மழையாடி கழிக்கிறது சக்கரவாகம் அப்படிங்கும்போது நான் அந்த இதை வந்து நான் எதுல பார்த்தேன்னா, வேள்பாரி நாவல்ல அந்த சக்கரவாக பறவை வரும். அது ஆக்சுவலா அது வந்து அந்த அது பாரிக்கு வந்து பாரி மேல வந்து போர் தொடுத்து செல்வதற்காக வந்து பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் அந்த திட்டம் போடும்போது கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள், அதாவது மதுரைக்கும் கிரேக்கத்துக்கும் இருந்த தொடர்பை சொல்லும் பொழுது ஆரம்ப கட்டத்திலேயே அந்த சக்கரவாக பறவை வரும். தொடர்பை சொல்லும் பொழுது அந்த சக்கரவாக பறவையை கொண்டுட்டு வந்து அந்த இதுல அந்த பூண்டை வந்து அந்த கப்பல்ல இருந்து இறக்கி வந்து அந்த பூண்டை அந்த அவ்வளவு பெரிய அந்த மாளிகையை அவ்வளவு அழகா அதுல சொல்லியிருப்பாரு பெருசா. அந்த கூண்டுக்குள்ளார அந்த சக்கரவாக பறவையை அந்த கூண்டை வச்சிருப்பாங்க. மழை வருமா அப்படிங்கிறத நிர்ணயிச்சு சொல்றதுக்காக அந்த அந்த பறவைக்காக நிர்ணயிச்சு சொல்றதுக்காக அங்க அந்த வல்லுநர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு அந்த கதையில ரொம்ப அந்த அதுக்காகவே ஒரு தனி அத்தியாயம் போயிட்டு இருக்கும் சக்கரவாக பறவைக்கு. அதுதான் ஒரு சின்ன 2 வார்த்தை தான். அப்ப அந்த எனக்கு அங்க கொண்டுட்டு போயிடுச்சு. மழையாடி கழிக்கிறது சக்கரவாகம், சர்க்கரையாக நான் கரைகிறேன், அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. இனி இவர் வந்து பார்க்கும்பொழுது இது ஐயா பாபு சசிதரன் அவர்கள் வந்து எல்லா கவிதைகளையும் சொல்லிட்டாங்க. இவர் வந்து இவர் ஒரு ஆசிரியர் இல்லைங்களா, இவர் ஒரு அறிவியல் மீது இருந்த ஒரு பற்றின் காரணமாக அவரோட காதலை எப்படி அறிவியல் சார்ந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு அவரோட சார்ந்துகளை அப்படின்னு சொல்றது. இவருடைய அந்த காதலி, அவர் அந்த பணத்தில் இருக்கக்கூடிய அந்த காதலியோட பெண்ணின் கண்ணை பார்க்கலையாம், மரபுசாரா எரிசக்தி துறை அப்படின்னு சொல்றாரு. மரபுசாரா எரிசக்தி கண்ணை இன்னும் பார்க்கல, பார்த்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இதுல என்னன்னு சொல்றது, அந்த ஆக்சிஜன் பிடிக்கல் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. நான் அதை எப்படின்னா, நீ வந்து தண்ணி பிடிக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நீ பார்த்தால்தான் எனக்கு வந்து உயிர்வெளியே என்னால எடுத்துக்க முடியுது. அதாவது ஆக்சிஜனோட தமிழ் வார்த்தை வந்து உயிர்வெளி. அந்த எடுத்துக்க முடியுது என்னால, நான் உயிர்த்திருக்கிறேன், நீ குடம் பிடிக்கும் போதுதான் நான் உயிர்த்திருக்கிறேன் அப்படிங்கிற தண்ணி வந்து பிடிக்கிறேன். நான் ரொம்ப நாள் பார்க்காம இருக்கவுன்னா நீ வந்து தண்ணி பிடிக்க வந்திருக்க, அதை பார்த்த பிறகுதான் எனக்கு வந்து ஆக்சிஜனே வந்து உயிரே வந்துச்சு, அதாவது ஆக்சிஜன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கவிதை. எதையனா ஆக்சிஜன்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு எல்லா உயிரினங்களுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன உயிரினத்துல இருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் முக்கியமான ஒரு அந்த இது, அந்த அளவுக்கு முக்கியமானவள் நீ எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இன்னொரு இது அழகா சொல்றாரு, அந்த இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம், இது என்ன இல்ல என்னது இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம், இது எங்கிருந்து வந்துச்சு, எந்த அறிவியல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். நான் இயற்பியல் மாற்றம் அல்ல நான் காதலில் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கவிதையை நம்ம புரிஞ்சுக்கணும்னாமே இந்த இயற்பியல் மாற்றம்னா என்ன வேதியியல் மாற்றம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதன் உள்ளிருந்து அவருடைய அந்த காதலை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாறி திரும்பவும் அதே பொருளாக மாறும், அதுதான் இயற்பியல் மாற்றம். இப்ப உதாரணமா நம்ம உப்பு கரைக்கிறோம், உப்பு கரைஞ்சோம்னா அது வந்து உப்பு நீரா போயிடுது, உப்பு நீரா போனோம்னா அது திரும்பவும் நம்மளால உப்பாக மாற்ற முடியும். அப்ப இது நல்ல மாற்றம் தானே, இது நமக்கு நல்லது தானே அப்படின்னு நமக்கு தோணும். அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, இயற்பியல் மாற்றம் அல்ல நான் வேதியியல் மாற்றம்ங்கிறார். அப்ப வேதியியல் மாற்றம்னா என்ன? வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் வேறொரு பொருளாக முற்றிலுமாக மாறிடும், ஆனா அது திரும்பவும் என்னது கிடைக்காது, திரும்பவும் அந்த இடத்துக்கு வராது. இப்ப உன்னை வந்து ஒரு பேப்பரை எரிச்சோம் இல்ல ஒரு தீக்குச்சியை எரிக்கிறோம், அது வந்து என்னன்னா அந்த தீக்குச்சி சாம்பலா போயிடும், அவ்வளவுதான். அது திரும்ப நம்ம ஒரு மரமாவோ ஒரு தீக்குச்சியாவோ ஒரு பேப்பராவோ நம்ம அதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது முதல்ல நான் நினைச்சது வேதியியல் மாற்றம் தானே நமக்கு வந்து தீமையான மாற்றம். நான் ஒரு ஆசிரியரா இருந்ததுனால நான் வந்து அது அப்படின்னு நினைச்சேன், வேதியியல் மாற்றம் தானே நம்மள வந்து தீங்கான மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இவர் எப்படி வேதியியல் மாற்றத்தை நான் வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாரு, இயற்பியல் மாற்றம் தானே நல்ல மாற்றம்னு சொல்றோம், இவர் ஏன் இயற்பியல் மாற்றத்தை நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இயற்பியல் மாற்றம் என்பது நான் மாறி திரும்பவும் நான் மாறி போயிடுவேன், நான் இப்ப உனக்காக நான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் திரும்ப போயிடுவேன் அப்படின்னு சொல்றதாவும், நான் திரும்ப வேதியியல் மாற்றம் நான் அப்படின்னு சொல்றதுல நான் உன்னால் மாறிய நான் எக்காலத்திலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எக்காலத்திலும் நான் உன் கையை விட மாட்டேன் என்ன அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுப்பதாக நான் அந்த இதை நான் பார்த்தேன். இது மாதிரி இன்னும் நிறைய கவிதைகள் கவிஞர் சொல்லிட்டே போயிட்டு இருக்காது. அந்த புவியீர்ப்பு விசை, அதுவும் எனக்கு ரொம்ப விழியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக தான் இந்த பூமியில இருக்கிற பொருள்கள் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் இந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் எல்லாமே அந்த பூமியே இயங்கிட்டு இருக்கு. அது போல உன்னுடைய விழியீர்ப்பு விசையின் காரணமாக என்னுடைய இதயம் இயங்குகிறது, அது இல்லைன்னா நின்று போயிடும், சுத்தமா ஒண்ணுமே இல்லாத போயிடும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிவியலை புகுத்தி தான் சார்ந்த துறைக்கு இது செய்யாத ஒரு அறிவியலை புகுத்தி ஒரு அழகான காதல் கவிதைகளை அறிவியல் வழியா சார்ந்து சொல்லியிருக்காரு. அது சரி, அறிவியல் மட்டும்தான் சொல்லியிருக்காரா, வேற ஒன்னும் அழகு இல்லையா அப்படின்னா பனை மரத்தை வச்சு அழகழகா சொல்லியிருக்காரு. ஒற்றை பனை நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பனை மரம். அடுத்தது அரசியல் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அந்த ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரு சொல்றாரு. ஒரு நிமிஷம். என் இதய பல்லைக்குல இப்போ சமீபத்துல இது நடந்த சர்ச்சை, மயிலாடுதுறையில நடந்த சர்ச்சை, பல்லக்குல போகக்கூடாது, யாரும் தூக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது திரும்பவும் இப்போ சர்ச்சையாக இல்லாமே போயிடுச்சு. ஆனா பழக்கம் அப்படியே இருந்துட்டு தான் இருக்கு, சர்ச்சை இல்லாம போயிடுச்சு. அந்த நாட்கள்ல எழுதியிருந்தாரு என்னன்னு தெரியல. என் இதய பல்லக்கில் எப்போதும் சுமக்கிறேன் நான், ஆதீனங்களைப் போல அமர்ந்தே இருக்கிறாய், ஆதீனங்களை போல அமர்ந்தே இருக்கிறாயே, ஒரு காதல் பார்வை தூக்கி வீசக்கூடாதா கல்வி அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆதீனம் அப்படியே பக்கம் இதுல போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒரு அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. சிலர் தான் இதுதான் கொடுக்கணும், இதுதான் கிடைக்கும், இதுதான் இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த கோட்பாடுகள்ல இருந்து ஒரு நூல் இழை கூட இன்னும் அந்த ஆதீனங்களோட அந்த மடங்களோட இதெல்லாம் இன்னமும் மாறவே இல்லை. அது போல நீ எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அப்படி அரசியலையும் காதலையும் சேர்த்து பின்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படப்பதிவி கேமரா முன்னிட்டு தலைவரை போல அப்படி இருக்கிறியா அப்படின்னு கேட்கறது கூட நம்ம இது தலைமை அமைச்சரை தான் சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை பத்தி தான் அது மாதிரியான மீம்ஸ் எல்லாமே வரும். அது உடனே கேமரானா உடனே திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவர் காதலுடன் தனக்கே உரித்தான தனக்கென்று சில இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் சில பிடித்தல்களையும் சில ஈர்ப்புகளையும் அவரே அதுல ரொம்ப அழகா சொல்லி குறுங்கவிதைகளாக அழகா கொடுத்திருக்காரு. நூல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த நன்னிலா போற்றுதும் உங்கள் காதலை போல நீங்கள் மேலும் மேலும் காதலுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணைய தேனி தமிழேலன் ஐயா இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதான் நான் எப்பயுமே சொல்வேன், 24 ஹவர்ஸ்க்கு கடவுள் கூட எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கொடுத்தா அதுலயும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கின்னு ஐயா போய் அங்க என்கேஜ் ஆயிடுவாரு. அது வழக்கமா நான் அவரை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நான் நினைக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாரையும் உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருந்தவர் ஐயா. நான்லாம் நிஜமா ரொம்ப உடைஞ்சு போயிருந்த சூழல் அந்த நேரம். என்னையெல்லாம் உயிர்ப்பித்தது அப்படின்னு சொன்னா கலந்துரையாடல் நிகழ்வு தான். ஸோ கலந்துரையாடல் நிகழ்வு மூலமா தான் எனக்கு சான்றோர் தளம் அறிமுகம். சான்றோர் தளத்தின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு இடங்கள், பல்வேறு அமைப்புகள்ல எனக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்குது. கடவுளுக்கு நன்றி, ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் இப்பொழுது நன்னிலா போற்றுதும் என்றதான அந்த நூலை குறித்ததான ஒரு வாழ்த்துரையை இப்பொழுது வழங்குவார்கள். நண்பர்களே, சான்றோர் தளம் தொடர்ந்து இந்த மின்னூல் அரங்கேற்றத்தையும் மின்னூலுக்கான விமர்சன கூட்டங்களையும் நடத்தி வருவதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றுக்குரிய நண்பர் பீட்டராசன் அவர்கள் அதை இடைவிடாமல் இயக்கி வருகிறார். நண்பர் வெற்றி நிலவன் அவர்கள், மன்னர் மன்னன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் உறுதுணையாக நிற்கிறார்கள்.
அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக வெற்றி நிலவன் வர இயலாத சூழலில் இணைப்புரையும் சேர்த்து வழங்கி கொண்டிருக்கிற இலக்கிய நிகழ்வுகள் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தன. தலைமைன்னு ஒருத்தர் கொடுத்துருவாங்க, அவர் தான் தமிழ் தாய் வாழ்த்து எல்லாமே அறிவிப்பார். இடையில தான் இணைப்புரைன்னு அதை மாற்றிக்கொண்டோம். பழந்தலைமை முறையிலே இன்று மிக அழகாக எடுத்து செல்லுகிற அன்பிற்குரிய ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று காலை தான் நண்பர் பீட்டர் ராசன் அவர்களை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தில் ஒரு கலை சொல்லாக்க பணிகளுக்காக நாம் அவரை சந்தித்தோம். அவருடைய தொடர் பணிகளுக்கு இடையே அவர் அன்றைக்கு வந்திருந்தார். காலையில் நாம் அவரை சந்தித்தோம். அது மகிழ்வான ஒரு நிகழ்வாக, இலக்கிய பூங்கானுடைய பல்வேறு நண்பர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்திருந்தது. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இது ஒரு 77வது நூலாக அமைந்திருக்கிற இந்த நூல் நன்னிலா, மன்னன் எழுதிய நன்னிலா போற்று. அவர் ஏற்புரையில தான் சொல்ல போறாரு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க போறோம். ஒருவேளை இடையில் நான் சில உரைகளை நேரடியாக கேட்க முடியல. வரவேற்புரை வழங்கிய தம்பி அமிழ்த கலைமாறன் அவர்கள், நான் குத்தாலத்துக்கு நேரடி நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி போயிருக்கிறேன், அல்ல தம்பி நேரடியாக தெரியும். தொடக்க உரை ஆற்றுவதாக இருந்து இன்று ஒருவேளை அலுவலக பணியால் வர முடியாமல் இருக்கக்கூடிய எங்களது அன்பிற்குரிய பாலமுருகன் நோக்க உரையை மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஆற்றியிருக்கிற அன்பிற்குரிய நண்பர் பீட்டர் ராசன் அவர்கள், எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கியிருக்கிற சுகபாலா, ராஜலட்சுமி, எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். மிக அருமையான நூல் திறனாய்வு செய்திருக்கக்கூடிய பாபு சசீதரன் அவர்களுக்கு அன்பான வணக்கம். அரங்கில் அமைந்திருக்கிற சான்றோர்கள், வெற்றி நிலவன் உள்ளிட்டவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பினை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நண்பர்களே, பொதுவாக இப்போதெல்லாம் இணைய வழி கூட்டங்களிலே பெரும் கூட்டங்கள் வருவதில்லை என்பது ரொம்ப வெளிப்படையான ஒரு உண்மை. அப்படி அதிக பேர் வந்து விடுவதில்லை. ஒரு 15 to 16 பேர் இருந்தாலே பெரிய செய்தி என்று இருக்கிற நிலையில் இன்று தொடர்ச்சியாக நான் பார்த்தேன் 27க்கும் மேற்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அதன் காரணம் இது காதல் கவிதை நூல் என்பதாக இருக்கலாம் என்று கருது. மன்னனுக்கு நிரம்ப நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். எனது அன்பிற்குரிய கலைஞர் குழுவினுடைய பல இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய தேவிகா அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ராஜலட்சுமி அழுமையா பேசினாங்க இதுக்கு முன்னாடி. பாரதியாருடைய தங்கை வழி கொல்லு பேத்தி அம்மா உமா பாரதி அவர்கள், கமலா நேரு அவர்கள், லலிதா மோகன் அவர்கள், பவித்ரா அவர்கள், முகநூல்ல எனக்கு எப்பொழுதும் கருத்துக்களை தெரிவித்து வருகிற வளசரவாக்கம் புருஷோத்தமன் அவர்கள், தினேஷ் அவர்கள், சரவணன் அவர்கள், வாய்மை இளஞ்சியரன் அவர்கள், வாசுகி அவர்கள், மன்னனுடைய நெருங்கிய நண்பர் வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் அவர்கள், கலந்தரோட குழுவினுடைய புரவலர் அன்பிற்குரிய சம்பத்குமார் அவர்கள், நன்னன்குடி ஔவையம்மா அவர்கள், பிரம்மநாயகம் டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார் சுந்தர வளவன் அவர்கள், ஜெயா முருகன், எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நண்பர்களே, தொல்காப்பியத்தினுடைய மிக அழகான நூற்பா ஒன்றை நாம் அறிவோம். மக்கள் நுதலிய அகன் 5னையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பது அந்த நூற்பா. மனிதர்களை குறித்து பேசுகிற இந்த குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற 5 பாடல்களில் தலைவனுடைய பெயரை சொல்லக்கூடாது என்று ஒரு நடைமுறையை, விதியை தொல்காப்பியர் வகுத்து தந்து விட்டு போயிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 400 to 600 ஆண்டு கால பரப்பளவு உள்ள தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் இந்த விதிமுறை முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. அது குறுந்தொகையாக இருந்தாலும் நற்றிணையாக இருந்தாலும் நாம் 10 பாட்டு நூல்களிலே பார்க்கக்கூடிய அகநூல்களான குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டாக இருந்தாலும் எதிலேயும் தலைவன் தலைவியின் பெயர் சுட்டப்படுவதில்லை. அப்படி ஒரு நூலில் வந்து விடுகிறது, அது அகப்புற நூல் என்று சொல்கிறார்கள். நெடுநல் வாடையிலே வேம்பு தலையாத்த நோன்காள் ஏகம் என்று வருகிற வரி அது இலக்கிய ஆய்வுக்குட்பட்டது, நமது தலைப்போடு நெருங்கிய தொடர்புடையது இல்லை என்பதால் நான் அதை தவிர்த்து பயணிக்கிறேன். அப்பொழுது தலைவனுடைய பெயரை சொல்லக்கூடாது என்று ஏன்
தமிழ் மரபு இருந்தது என்றால் காதல் என்கிற உணர்வு மிக பொதுவானது. அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த உணர்வு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட யாயும் யாயும் யாராகியரோ என்கிற பாடல் இன்றைக்கு ஒரு திரைப்படத்திலே வைக்கப்பட முடிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு காதலித்துக் கொண்டிருக்கிற புதிய காதலர்களுக்கும் அந்த பாடல் பொருந்தும், அந்த உணர்வு பொருந்தும் என்று சிந்தித்திருக்கிற முன்னோர்களுக்கு எனது வணக்கத்தினையும் பாராட்டினையும் வாழ்த்தினையும் சொல்லிக் கொள்கிறேன். புறத்தினையிலே மன்னனுடைய பெயரையும் அவன் சண்டையிட்ட வெண்ணி பரந்தலை போன்ற இடங்களையும் அவனிடத்திலே தோல்வியடைந்த மன்னர்களையும் குறிக்கிற தமிழ் புலவர்கள், சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் காதல் பாடல்களிலே தலைவன் தலைவின் பெயரை சொல்லக்கூடாது என்கிற விதியை வைத்திருக்கிறார்கள். நமது பாட்டனாக இருந்த அந்த புலவர்கள் சேர மன்னன் பாண்டிய மன்னனுடைய அவையிலே தொல்காப்பியம் அரங்கேறுகிறது. நீ என்னப்பா சொல்றதுன்னு சொல்லிட்டு சேர மன்னன் சோழ மன்னன் நாட்டிலே இருக்கிற புலவர்கள் தலைவன் தலைவனின் பெயரை எழுதல. அந்த வழிமுறையை, அந்த நெறியை பின்பற்றி இருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு மன்னனுடைய காதல் கவிதைகள் நமது நெஞ்சுக்கு அணுக்கமாக வந்து விடுகின்றன. ஒருவேளை காதலித்தவர்கள் இருந்தால் அது அவர்களுடைய காதலை நினைவுபடுத்துகிறது. காதலிக்கலைங்கயா, எனது நண்பன் காதலித்ததை பார்த்தேன் என்று கதை விடுபவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த கவிதை பொருந்தி போகும். ரொம்ப அழகாக மன்னருக்குரிய தம்பி பாபு சத்தனுடைய தொடக்க ஒரு சில வினாடிகளை நான் கேட்டேன், சில நிமிடங்களை. அதற்கு பிறகு தம்பி அமைதியா இருக்கணும், இது உங்களை பத்தியும் காதல் பாடல்ல இருக்கிறது இல்லையா? எங்க வீட்டுல ஒரு தம்பி எடுத்துட்டு வந்து எங்க பண்பு வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு சங்க இலக்கிய காதல் பாடல்ல அந்த செய்தியே இருக்கிறது. என்னுடைய தாய் உறங்கிட்டா, உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சேன். எனது அண்ணன் மகளாக இருக்கிற சேயும் உறங்கிட்டா, ஆனா தெருவில் இருக்கிற நாய் உறங்காமல் இருக்கிறது சொல்லுவாங்க. அந்த சீத்தர் காதல் பாடலுக்கு ரொம்ப தடையாக இருக்கிறார். நண்பர்களே, பார்வையாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நான் இடையிலே தொலைபேசி நாளும் தருகிறாய், நம்பிக்கையை விடுதுகளாய் நாளும் தருகிறாய், ஆழமரமா. பொதுவாக காதல் என்கிற உணர்வு ஒரு பெரிய ஆக்க சக்திக்குரியது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிற போது அவருடைய ஆற்றல் 2 மடங்காக அல்ல, 3 மடங்காக, 4 மடங்காக ஒருவரை ஒருவர் பாராட்டுகிற, அதுவும் ஒரு நண்பன் பாராட்டுகிற போதே நாம் மகிழ்ச்சி அடைவோம். அது எதிர்பாலினமாக இருக்கிற போது, இளைய வயதாக இருக்கிற போது, பெண்கள் இடத்தில் பேசுவார்களா என்று எதிர்பார்க்கிற போது, ஒரு எதிர்பாலினத்தை சேர்ந்த தோழி பாராட்டுகிற போது அது மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். யாரும் இளைஞர்கள் இருந்தால் அல்லது இந்த காணொலியை பார்த்தால் இந்த வரையறையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காதலிப்பதால் உங்களது ஆற்றல் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள. உங்களது நம்பிக்கை நாளுக்கு நாள் காதலின் காரணமாக கூடுதலாகி கொண்டே போகிறது என்றால் நீங்கள் காதலில் மிகச்சரியான திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கு. இல்லைங்கய்யா, நாங்க பார்த்தாலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையற்று இருக்கிறோம் என்றால் அந்த காதலியை விட்டு விலகி விடுவதுதான். பனை போல் துணை செய்கிறாய் நலிந்த நேரம். கிட்டத்தட்ட அந்த கவிதைக்கான தொடர் கவிதையாகவே எடுத்துக்கொள்ளலாம். பனை துணை என்பது திருவள்ளுவர் காலத்திலே இருந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சொல். பனை மரம் தமிழருடைய வாழ்வியலிலே பின்னி பிணைந்திருக்கிற ஒரு சொல். எனக்கு முன்பு பேசிய அம்மா குறிப்பிட்டதை போல ஆக்சிஜனை கொண்டு வந்து அவரால் சேர்க்க முடிகிறது, இயற்பியல் மாற்றத்தையும் வேதியியல் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடிகிறது. ஆதினங்கள் பல்லக்கிலே உட்காருவதை கொண்டு வந்து காதல் கவிதையிலே அவர் சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த காதல் கவிதைகளில் இருக்கிற சமூக நோக்கத்தை பார்க்க. சாலையோரம் மரக்கன்றுகளுக்கு நீர் ஊற்றுகிறாய், நாளை அது உன் பெயர் பாடும் என்று சொல்கிறார். அப்பொழுது எனக்கு காதலியாக யாரை தேர்வு செய்வது என்பதிலே எனக்கு இருக்கிற அந்த தெளிவை இந்த கவிதை தருகிறது. தொல்காப்பியம் தனது பொருளதிகாரத்தினுடைய மெய்ப்பாட்டியலில் நிறைவிலே ஒன்றை தொல்காப்பியர் சொல்லுகிறார். 10 வகை பொருத்தங்கள் என்று சொல்லுகிறார். 10 வகை பொருத்தங்கள், 10 வகை பொருத்தம் இன்மை என்ற அந்த நூல் பேசுகிறது.
10 வகை பொருத்தங்களை பற்றி பேசுகிற போது அருள் என்கிற செய்தியோடு அந்த நூற்பா தொடங்கும். அந்த அருள் என்கிற உணர்வு ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் பொருந்தி போகிற போது அவர்கள் மனம் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். நான் ஒரு நண்பரை அழைத்துக் கொண்டு வருகிறேன் வீட்டுக்கு விருந்துக்கு. கனமாக அது பிடித்திருக்கிறது, விருந்து அளிக்கிறார் என்றால் மகிழ்ச்சிக்குரியது. இல்லைன்னா சில வீடுகள்ல நண்பர் அழைச்சிட்டு வருவாரு, ஆனால் அங்க இருக்கிற வீட்டுல பாத்திரங்கள் உருள்ற சத்தம் கேட்க ஆரம்பித்து அங்க அருள் உணர்வு சமமாக இல்லை. நான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவேன், அருள் உணர்வுல அவர்கள் குறை மதிப்பெண் பெறுவார்கள்னா அவங்க 2 பேரை கூட திருமணம் பண்ணி வச்சிடலாம். அது 2 பேருமே 2 பக்கத்து விருந்தாளிகளையும் வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, இவங்களும் சேர்க்க மாட்டாங்க, அதுவும் ஒத்து போயிடும். இவங்களும் -20 மதிப்பெண், அவரும் -30 அப்படின்னு. அப்போ ஒரு சாலை ஓரத்துல இருக்கிற செடிக்கு மரம் தண்ணீர் ஊற்றுகிற ஒரு காதலியை தேர்வு செய்வது என்பது, காதலி தேர்வு செய்கிற போது வேடிக்கையாக சொல்வார்கள், ஆண்கள் உருவ அமைப்பை வைத்து காதலியை தேர்வு செய்கிறார்கள், பெண்கள் ஆண்களுடைய செய்திகளை தெரிந்து கொண்டு கருத்தியல் செய்திகளை கேட்கிறார்கள் பொதுவா சொல்வார். ரொம்ப வேடிக்கையாக எனது நண்பர் ஒருவர் குறிப்பிடுவார், ஆண்கள் ஜியாகிரபிக்கு மயங்கிடுவாங்க, பெண்கள் ஹிஸ்டரியை தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களது மன்னர் ரொம்ப அழகாக சாலை ஓரத்திலே நீர் ஊற்றுகிற காதலியை தேடி பயணிக்கிறார். நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிற இந்த கவிதை யாரும் சொல்லி இருக்கலாம், உன் கடிதத்தில் எழுத்துக்கள் இல்லாத இடத்திலும் இருக்கிறது காதல். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மன்னனுடைய முந்தைய கவிதை நூல் மௌனத்தை குறித்து வந்த அந்த கவிதை நூலை கூட இப்படிப்பட்ட ஒரு குரலை நாம் கேட்டோம். எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற இடங்களெல்லாம் சொற்கள் பொருள் பொதிந்தது என்று நாம் நினைத்து விட முடியாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஐயா எழுதினார். மௌனம் இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரியது. திரைப்பாடல்களை பல முறைகள் கேட்டோம். பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதின்னு எழுதியிருப்பார். உன்னை எங்கோ பார்த்த முகமாய் இருக்கிறது என்று குழம்பி இருக்கிறேன், என் அம்மாவின் திருமண படத்தொகுப்பை பார்க்கிறவர். உண்மையிலேயே என்னை இதுல இருக்கிற இந்த கவிதைகளை மதிப்பெண் போட சொன்னால் நான் இந்த கவிதைக்கு தான் முதல் மதிப்பெண் தருவேன். என் காதலி இடத்திலே, என் மனைவி இடத்திலே, என் அம்மாவை நான் என்று பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அன்று எனது வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக, நன்றிக்குரியதாக, அன்புக்குரியதாக, வெற்றிக்குரியதாக பயணிக்க தொடங்கிவிட்டது. மனைவியை பலரும் அவங்க வீட்டுல அம்மான்னு தான் அழைக்கிறோம், ஆனால் அவர்கள்தான் எனது தாய் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் எந்த ஒரு ஆண் மகனுக்கு வருகிறதோ, இப்பொழுதெல்லாம் ஆண் அடிமை, நாம் ஆண் ஆதிக்க சிந்தனையிலே அவர்களை நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லவே முடியாது. பல இடங்களிலே பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் அடுத்த ஓரிரு கவிதைகளோடு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்கிறேன். நண்பர்களே, மன்னனுடைய இந்த காதல் கவிதைகளின் ஊடாக ஒரு சமூக உணர்வு முழுமையாக பயணிப்பதை பார்க்க ரொம்ப அழகாக அந்த சமூக உணர்வை அவர் சொல்லுகிறதற்கு எடுத்துக்கொள்கிற அந்த சொல்லாடல்கள், பயன்படுத்துகிற சொற்கள் அவரிடத்தில் இருக்கிற மொழி உணர்வையும் செய்திகளையும் காட்டுகின்றன. தண்ணீருக்குள் உருளும் கூழாங்கல்லை போல் மெருகேற்றுகிறாய் என்னை உன் காதலா. அன்றுக்குரியவர்களே, இந்த காதலை பற்றி பேசுகிற போதெல்லாம் திருக்குறளுடைய 1122வது குறளை நான் அடிக்கடி சொல்றேன். 11:22. எல்லா திருக்குறளுடைய எண்ணும் எனக்கு தெரியாது. நம்ம காமராஜ் பயிற்சி கொடுக்கிற மாதிரி, அல்லது நாள்தோறும் அவையம்மாவும் வேண்மாலும் நன்னன் அவருடைய உரையை படிக்கிற மாதிரி அந்த எண்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எண் எனக்கு மனப்பாடம், முன்பே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். 11:22. உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி 1 மடங்காக இருப்பதை 2 மடங்காக ஆக்கணும்னாக்கா உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்னம் அடந்தையோடு எவ்விடை நட்பு. காதலை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் வள்ளுவர் நட்பு என்று சொல்றார். நட்புனா என்ன? இங்க ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்பதெல்லாம் இல்லை. ஆணிடிமை பெண்ணிடிமை எல்லாம் கிடையாது. நான் சொல்லுகிற போது நண்பர் சொல்லுகிற சில செய்திகளை நான் ஏற்றுக்கொள்ளலாம், சிலவற்றை மறுக்கலாம், சில நேரத்துல 6 மாதம் கழித்து நான் பார்க்கலாம், எதுவும் செய்யலாம் நண்பர்கிட்ட. அப்போ காதலன் காதலி கணவன் மனைவி இடையே இருப்பது நட்பாக இருக்க வேண்டும். நான் அறிவுரை தந்து
அதனால் என் மனைவி படித்தார், என் காதலி படித்தார் என்று சொல்லிக் கொள்வதை விட என் காதலி, என் மனைவி, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க நான் ரெண்டும் வேற வேறன்னு சொல்றதா நினைச்சிட வேண்டாம். கூழாங்கல்லை போல் என்னை மெருகேற்றுகிறாய் உன் காதலால் என்பது பெண்களுக்கு இருக்கிற அறிவின் பல்வேறு கூறுகளை நான் இந்த கவிதையை எல்லோரும் மீண்டும் சொல்றதை பார்த்தேன். நண்பர்களே, மன்னர் மன்னன் அவர்களுடைய படைப்புலகத்தை பார்க்கிற போது மிக பெருமையாக இருக்கிறது. முன்பே நான் ஒரு முறை குறிப்பிட்டேன், மன்னர் மன்னன் எங்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லுவார், நீங்கள் விரைவிலே நோபல் பரிசு பெற வேண்டும் என்றெல்லாம் எங்களை வாழ்த்துவார். ஆனால் உண்மையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அவர் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். வேடிக்கையாக இன்று மாலை சொன்னேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மன்னர் மன்னனுடைய ஒரு நூல் அரங்கேறுகிறது. உங்களை செவ்வாய்க்கிழமை கவிஞர் என்று கூட சொல்லலாமா என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அவர் தொடர்ந்து எழுதுகிறார், தொடர்ந்து சிந்திக்கிறார். எல்லா கவிதைகளிலேயும் அவரிடத்திலே சமூக உணர்வு இருக்கிறது. அதை நான் நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறேன். அவருடைய காதல் திருமணத்திற்கும் திருமண வரவேற்புக்கும் நேரில் சென்று வாழ்த்தியவன் என்ற வகையில் இந்த நூலின் மையமாக இருக்கிற அவர் காதல் மனைவிக்கும் அவரது குடும்பத்திலே இருக்கிற பிரபாகரன் இளைய மகன் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி சான்றோர் தளத்திற்கு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நல்ல ஒரு வாழ்த்துரையும் இந்த நூலை குறித்ததான ஒரு நோக்க உரையும் வழங்கிய தமிழிலன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நூல் ஆசிரியருடைய ஏற்புரை கவிஞர் மன்னர் மன்னன் தன்னுடைய நூலான நன்னிலா போற்றுதும் என்றதான நூலை குறித்தும் அரங்கிலே வாழ்த்திய சான்றோர்களுடைய கருத்துக்களுக்குமாக தன்னுடைய ஏற்புரை இப்போது வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 77ஆம் அமர்வில் என்னுடைய நூலாகிய நன்னிலா போற்றுதும் என்கிற நூல் திறனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதற்கு முதற்கண் இந்த அமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா பீட்டர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பல்வேறு பணிச்சூழலுக்கு இடையில் இருக்கிற அம்மா முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வையும் தொகுத்து வழங்குகிற பணியையும் கூடுதலாகவே ஆற்றிக் கொண்டிருக்கிற அம்மையாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல தன் மகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருக்கிற இடத்திலே வரவேற்புரை வழங்கியிருக்கிற என்னுடைய அருமை இளவல் கவிஞர் அமிர்த கலைமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்கிறேன். அதே போல வர இருந்த ஐயா முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி. மிக பணிச்சூழலும் பல்வேறு நெருக்கடியிலும் நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல 24 மணி நேரத்தில் இன்னும் கூடுதலாக 2 மணி நேரம் இருந்தால் அதிலும் 2 நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஆற்றல் சார்ந்த எங்களுக்கெல்லாம் இந்த இணைய வழி கூட்டங்களை மட்டுமல்ல வாழ்வியலையும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு காதல் சான்றாக இருக்கிற ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும் ஒரு அருமையான யாரெல்லாம் தொடாத கவிதைகளை எல்லாம் தொட்டு அதில் உள்ள சிறப்புகளை சொன்ன ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பணிச்சூழலில் சேலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் ஊரை சார்ந்த அன்பு நண்பர் கவிஞர் சுகபால் அவர்களும் அவருடைய விசனப்பூ கவிதை தொகுப்பு பற்றியும் என்னுடைய கவிதைகள் பற்றியும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு எனக்கு ஒரு அருமையான வாழ்த்துறை வழங்கிய இனிய நண்பருக்கும் இந்த நேரத்திலே நன்றி. அதுபோல சென்ற திங்களிலே அவருடைய நூலினை நாம் இங்கே திறனாய்வு செய்தோம். கவிஞர் மயிலாடுதுறை ஆசிரியர் ராஜலட்சுமி அவர்களுடைய ஒரு இலக்கிய தரமான தன்னுடைய வாழ்த்துறையினை இங்கே வழங்கினார். அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி. எப்பொழுதும் போல சிங்கமாக கர்ச்சிக்கும் நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள் சற்றே அந்த சிங்கம் கொஞ்சம் உடல்நலம் கொண்டு இருந்தாலும் தனக்கே உரிய அத்தனை இயல்புகளோடும் இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக வடிவமைத்து அந்த கவிதைகளை செப்பமாக எடுத்து இயம்பி
இந்த நூலுக்கு மேலும் ஒரு பார்வையை, சிறப்பினை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுபோல நிகழ்ச்சி நெறியாளரை செய்து கொண்டிருக்கிற, அதை இசைவு செய்து நம்முடைய தொடர்வண்டி பயணத்தில் இருக்கிறார் இனிய நண்பர் பேராசிரியர் வெற்றியிலவன். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி. இந்த நிகழ்வை லண்டனிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா நீலமேகம் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய செந்தமிழ் பேரொளி, இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கிய ஐயா வாய்மை இளைஞரன் அவர்கள், வழக்கறிஞர் ஐயா மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்க தலைவர் வேலு குணவேந்தன் அவர்கள், இனிய தம்பி கவிஞர் மோகனகவி அவர்கள், பேராசிரியர் வானரேகா அவர்கள், நெய்வேலி நெருப்பு ஐயா ஞானசேகரன் அவர்கள், ஆசிரியர் அம்மை கிருஷ்ணகுமாரி அவர்கள், அதுபோல கணினி பொறிஞர் அன்பு தம்பி தினேஷ் அவர்கள், வேண்மாளம்மா அவ்வை அம்மா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நன்றி. ஐயா வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர்கள், ஐயா புருஷோத்தமன், முனைவர் பாலமுருகன், ஐயா பிரம்மநாயகம் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை சான்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியினை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நிறைய நண்பர்கள் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள். 35 பேர் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இருந்தார்கள் என்பது இந்த நிகழ்வினுடைய வெற்றியாகவே நான் கருதுகிறேன். இந்த நூலை எடுத்துக்கொள்வதற்கான காரணம், இந்த திங்கள் பிப்ரவரி 14 காதலர் நாளாக இருந்ததன் பொருட்டு அந்த திங்களுக்குள் நாம் இந்த நூலை செய்யலாம் என்று உடனடியாக ஒரு நினைவுக்கு வந்து நூலை எடுத்துக்கொண்டோம். அதற்கு இசைவதைந்ததற்கும் தலைமையேற்றதற்கும் திறனாய்வு செய்ததற்கும் இந்த சான்றோதளத்தினுடைய பெருமக்களுக்கு நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். நான் நவம்பர் 18ஆம் நாள் 2023 என்னுடைய அகவை 50ற்கான ஒரு நாளினை ஒரு இலக்கிய நிகழ்வாக நடத்த வேண்டும் என்கிற விருப்பத்தில் நான் இதுவரை எழுதியிருந்த கவிதைகளை, பல்வேறு பொருள் சார்ந்த கவிதைகளை தொகுத்து நூலாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய பொழுது 5 நூல்களாக ஒரே நாளில் கொண்டு வந்தேன். அந்த நூல்களுள் ஒன்றுதான் இந்த நன்னிலா போற்றுதும் என்பது. சென்ற ஆண்டிலே என்னுடைய தாயாருடைய மறைவு, அவருடைய நினைவேந்தல் நிகழ்வின் போது வேரென நீ இருந்தாய் என்கிற பெயரில் அவரை பற்றிய என்னுடைய நினைவுகளையும், என் தந்தையார், என்னுடைய குடும்பத்தார், எங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா உள்ளிட்ட பெருமக்களுடைய நினைவுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டோம். நினைவு மலர் வெளியிட்டோம். அந்த நினைவு மலர் வெளியிட்ட பொழுது என்னுடைய துணைவியார் வீட்டிலே இருந்த பொழுது குறிப்பிட்டார்கள், உங்களுடைய தாயாருக்கு நீங்கள் அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு ஐயா கேக்குதா, அவருடைய மறைவுக்கு பின்னால் அவருக்கான ஒரு புகழஞ்சலியை நீங்கள் எழுதி அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறீர்களே, இதை அவர்கள் இருக்கும்பொழுதே கேட்டிருந்தால் இன்னும் மகிழ்ந்திருப்பார்கள். வாழ்நாளில் சில நாட்களோ அல்லது சில திங்களோ கூடியிருக்கக்கூடும். எனவே நீங்கள் யாருக்கு சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் இருக்கிற பொழுதே சொல்வதுதானே சிறப்பு என்கிற பொருளில் எனக்கு நீங்கள் ஒரு நூலை தர வேண்டும் என்று குறிப்பிட்டதன் அடிப்படையில் அதற்கு முன்னால் எழுதியிருந்த சில காதல் கவிதைகளையும் அதற்கு பின்னால் எழுதிய சில காதல் கவிதைகளையும் சேர்த்து, நம்முடைய நண்பர் சுகபாலா குறிப்பிட்டதை போல காதல் கவிதைகள் எழுதுகிற அகவையில் நாம் இப்பொழுது இல்லை என்றாலும் கூட காதலில் இருந்த பொழுது இருந்த நினைவுகளின் தொகுப்பாக இந்த காதல் கவிதையின் தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய தலைமையேற்ற நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை குறிப்பிட்டதை போல, அதே போல வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய ஆசிரியர் கவிஞர் அவர்கள் ராஜலட்சுமி குறிப்பிட்டது போல, அறிவியலையும் அரசியலையும் சமூகத்தையும் இயற்கையையும் தவிர்த்துவிட்டு ஒரு காதலை பார்க்கிற சூழலில் நாம் இப்பொழுது இல்லை. நாம் காதல் கவிதை எழுத போனாலும் சமூகம் சார்ந்துதான் எழுதுகிறோம். காதல் கவிதை எழுத போனாலும் அரசியல் உள்ளே வருகிறது. காதல் கவிதை சொல்ல போனாலும் சூழலியல் உள்ளே வருகிறது. அப்படியான சூழலில் தான் நாம் இருக்கிறோம் என்கிறபடியால் என் அறிவுக்கு எட்டிய வரை ஓரளவுக்கான
படைப்பை கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பத்தில் ஓரளவிற்கு கவிதை தொகுப்பு தேறி இருக்கிறது என்கிற நம்பிக்கையை வருகை தந்திருந்த நண்பர்கள் சான்றோர்களுடைய வருகையின் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை போல ஐயா தமிழீழன் அவர்களும் கவிஞர் சுகபாலா அவர்களும் அம்மா ராஜலட்சுமி அவர்களும் அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல தன்னுடைய உடல் நலிவினையும் மீறி ஒரு சிறந்த ஒரு திறனாய்வினை நமக்கு வழங்கி இருக்கிற பாபு சசிதரன் அவருடைய உரையும் கேட்கிற பொழுது ஒரு சிறந்த நிறைவை தருகிறது. நாம் காதல் என்பது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்பது போல சமூகத்திலே மாறி இருக்கிற இந்த காலச்சூழலில் காதல் என்பது அது ஒரு வாழ்வியல் நெறி. இந்த வாழ்வியல் நெறி சரியானதாகவும் சால்புடையதாகவும் இருக்கும் பொழுது அது மற்றவருக்கு துணை செல்லும், சமூகத்தின் மாற்றத்திற்கு வித்திடும் என்கிற நோக்கில் என்னுடைய அனுபவங்களை இந்த காதல் தொகுப்பில், கவிதை தொகுப்பில் பதிவு செய்தேன். எனவே நம்முடைய நண்பர் குறிப்பிட்டதை போல காதலியே அவருக்கு மொழியாக இருப்பதனால் இதை அவருக்கு எளிதாக வாய்த்திருக்கிறது என்று சுகபாலா அவர்கள் குறிப்பிட்டார். உண்மைதான். இந்த தலைப்பு வைத்தது என்பது என்னுடைய துணைவியாருடைய பெயர். ஐயா நம்முடைய தமிழீழன் குறிப்பிட்டதை போல தமிழ் மரபிலே பெயர்களை வைப்பது, பெயர்களை தலைவன் தலைவி பெயர்களை சொல்வது மரபல்ல என்ற அந்த மரபினை அனைவரும் பின்பற்றி சிறப்பு செய்தார்கள் அனைத்து தமிழ் புலவர்களும் என்பதை போல் அவருடைய பெயர் சுமதி என்பதைத்தான் நான் நன்னிலா போற்றுதும் என்கிற தலைப்பில் கவிதையாக இந்த நூல் தலைப்புக்கு வைக்கப்பட்டது. எனவே ஒரு சிறந்த கவிதையை என்னுடைய பார்வையில் இருந்தவற்றை இன்னும் மெருகூற்றியும் இன்னும் சிந்தித்தும் அல்லது என்னோடு இயைந்தும் என்னுடைய கருத்துக்களை இங்கே பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த திங்கள் காதலர்கள் பற்றிய நிகழ்வுகள் சிறந்திருக்கிற பிப்ரவரி திங்கள் என்பதால் இந்த நிகழ்விலே என்னுடைய நூல் வந்ததிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு உலகம் எங்கிருந்தும் இந்தியா முழுவதிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் பெருந்திரளாக இந்த நிகழ்வை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என்னுடைய ஏற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஏற்புரை, மகிழ்ச்சி. தொடருங்கள் மகிழ்ச்சி. ஆமா, நன்றி, மகிழ்ச்சி. உடைய அரங்கத்திலே மிக சிறப்பான பல்வேறு மிக அருமையான ஒரு நூல் இன்று திறனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மன்னன் அவர்களுடைய அன்புக்குரிய இணையர் அவருடனான அவருடைய அன்பை கவிதைகளாக தந்து நமக்கு மிக சிறப்பான ஒரு படைப்பை தந்திருக்கிறார். எல்லாரும் பேசாச்சு இல்லையா? காலமெல்லாம் காதல் வாழ்க. வேற யார் பேசணும் ஐயா? காலமெல்லாம் காதல் வாழ்க. ஐயா விரும்புறவங்க பேச சொல்லுங்க. நமக்கு சான்றோர்களை வந்து பேசலாம், வாழ்த்தலாம். ஐயா வணக்கம். புறநாயகம் டெல்லியில் பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. காதலுக்கு வந்து வயது கிடையாதுங்க. யாராவது குறிப்பிட்ட வயதுல தான் காதலிக்கணும்னு கிடையாது. யாரோ சொல்றாங்க வந்து அப்படிலாம் கிடையாது. காலமெல்லாம் வாழ்க, காதல் வாழ்க. மன்னன் காதல் காலமெல்லாம் தொடர்க. அனைவருக்கும் நன்றி. சிறப்பான இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதில் நேரம் போனதே தெரியவில்லை. 5 மணிக்கு உட்கார்ந்தவன் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்காமல் அப்படியே உட்கார்ந்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. நன்றி பிரம்மநாயகம் ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. ஐயா இணைய சிக்கல் வருது. சம்பத்குமார் ஐயா, பேச விரும்புகிற நண்பர்கள் அவங்களாவே தொலைபேசியை தொட்டுட்டு பேசலாம். பேசலாமாங்க? பேசுங்கம்மா, பேசுங்க.
நன்னிலா போற்றுதும் அப்படின்னா இந்த கவிதை நூலினை வந்து மன்னனாலதான் இப்படி சிறப்பாக எழுத முடியும் அப்படின்னா அதை வந்து பாபு சசிதரன் அவர்களால் தான் வந்து இப்படி சிலாகித்து விளக்க முடியும். அது வெயிலை உருக்கி செய்த முகம் வெந்த வெண்சோராய் செய்த நகைன்னு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. அதை நான் எப்படி பொருள் கொள்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரே தங்க நிறம் உடையவர், அவருக்கு தங்க நகைகள் தேவையில்லை, எனவே வெள்ளி நகையே போதுமானது அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போது மன்னன் என்ன செய்து விட்டார்? பல குடும்பங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார். எல்லோரும் என்ன சொல்றாங்க? மனைவி சொல்வார் கணவர்கிட்ட, ஏங்க மன்னர் வந்து தனது அன்பு மனைவிக்காக கவிதை எழுதி புத்தகம் வெளியிட்டு இருக்காரு, நீங்க தாஜ்மஹால்லாம் கட்ட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கவிதையாவது எழுதுங்க அப்படின்னு சொல்ற அளவு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார். மனைவியை போற்றும் இந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து மனைவியை போற்றும் மன்னனை நாமும் போற்றுவோம். நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க சொன்னது உண்மைதான். இந்த நூல் முதல்ல தொகுக்கப்பட்ட பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய நிறுவனராக இருக்கிற ஐயா பீட்டராஜன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த பதிப்பாளர் இருந்தார். அங்கே ஐயா நம்முடைய வாழ்த்துறை வழங்கிய தமிழ் ஈழன் ஐயா அவர்களும் அங்கே இருந்தார். இவர் இந்த கவிதைகளை சிலவற்றை அங்கே படித்து காட்டி ஒரு நூலாக வருகிறது என்று சொன்ன உடனே ஐயா பீட்டராஜன் அவர்களுடைய துணைவியார், நீங்களும் அது போல ஒரு நூலை போட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தி அங்கே நீங்கள் சொன்ன செய்தி அப்படியே அங்கே வந்து எதிரொலித்தது என்பது உண்மை. உங்களுடைய கருத்து நேர்மையானதாகவும் உண்மையாகவும் இருப்பது எனக்கு மீண்டும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றிம்மா. நன்றி. நன்றி. ஐயா தொடருங்க. நன்றி அம்மா. அடுத்து வேறு யாரும் நம்முடைய சான்றோர்கள் யார் பேச வேண்டும் பேசலாம். வாழ்த்தலாம். ஐயா சம்பத்குமார் ஒரு முன்மாதிரி வேண்டிய சைடு கூட சம்பத்குமார் வந்திருக்கு. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்வு. அதுவும் இந்த மாதிரி நிகழ்வை வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யத்தான் மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறேன். ஐயா பீட்டரசன் ஐயா உட்பட இந்த நம்ம அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு எவ்வளோ ஒரு நம்ம வேலைகள் இருந்தாலும் இது மாதிரி ஒரு புத்தகத்தை ஐயா எழுதியிருக்காரு. மன்னன் ஐயாலாம் இன்னும் இது போல நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதணும்னு சொல்றது என்னுடைய ஆவல். ஏன்னா அவ்வளோ திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளா இந்த நேரத்துல வைக்கிறார். அவர் இந்த கவிதை புத்தகம் இல்லாம இன்னும் நிறைய புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் அவரு ஆய்வு பண்ணி எழுதி இந்த தமிழ் உலகத்துக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்றத இந்த நேரத்துல அவருக்கு வேண்டுகோளா வச்சு இன்னையிலிருந்து அவர் அந்த வேலைகளை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் அவரால் எழுதலாம். ஏன்னா அவருடைய பார்வையே பாத்தீங்கன்னா வேறு விதமா இருக்கும். எல்லாருடைய பார்வையும் ஒண்ணு இருக்கும். ஏதோ நம்ம இந்த ஒரு அர்ஜுனன் கதையில சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அது என்ன தெரியுதுன்னு கேட்டாக்கா மரம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க, கிளை தெரியுதுன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கழுத்து தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த கிளியோடைய கழுத்து. அது மாதிரி ஐயாவுடைய பார்வை பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையில ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். அது அப்படிப்பட்ட பார்வை தான் இன்னைக்கு வந்து வேணும். அப்படி ஐயா எழுதின நூலை வந்து பாபு சதீந்திரன் ஐயா வந்து இன்னும் சிறப்பா அவர் வந்து அவரு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல எழுதினவர் ஒரு கோணமா இருந்தாலும் அவரு ஒரு கோணத்துல இப்படி எல்லாம் இருக்குன்ற மாதிரி அவர் இன்னும் சிறப்பா அதை பத்தி பேசி இருந்தாரு. சோ அனைவருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கணும். வாய்ப்புக்கும் நன்றி. ஐயா வந்து நிறைய தடங்களை வந்து பதிக்கணும் அப்படின்றத நேரத்துல கேட்டுக்கின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கின்னு வாய்ப்புக்கு நன்றிங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திச்சதுல பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா உண்மைதான். இந்த கவிதைகள் மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல பல்வேறு வேலைகளை ஈடுபட்டிருக்கிறேன். கண்டிப்பா நூல்கள் கொண்டு வரதுல விருப்பமா இருக்கேன். மகிழ்ச்சிங்க. பார்வை சிறப்பு பார்வைதான், இல்லன்னா எப்படி எல்லாம் பண்ண முடியும். தோழர் ஒரே ஒரு லண்டன்ல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க பேசட்டும். இதுப்பா பேசுங்க. இன்றைக்கு வந்து கூடாது
எனக்கு இணைப்புல இருக்காங்க. இப்ப சித்தப்பா பேசுறாங்க லண்டன்ல இருந்து. இருக்கணும். ஐயா, கவிதையினுடைய பாடுபொருளும் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் சொல்லணும்ல. சரி சித்தப்பா நீங்க பேசுங்க, மைக்கை தொட்டு பேசுங்க, மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இது அனுப்பட்டுமா உங்களுக்கு? நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அப்படியே மைக்ல அன்மியூட் பண்ணுங்க, மைக்கை தொடுங்க அப்படியே. ஐயா, உங்களை ஒரு வினாடி ஸ்பாட்லைட் பண்ணு. இப்ப கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்க தொடுங்க, அந்த மைக்கு தொடுங்க. இப்ப சவுண்ட் வரல சித்தப்பா. நீங்க மைக்கு தொடணும், மைக்க தொடுங்க. இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், அதை நீங்க ஓகே கொடுத்தனால போதும். ஆஸ்க் டு அன்மியூட் கொடுத்துருங்க பாருங்க, ஓகே கொடுங்க. வரல. கிடைக்குது. இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க தொடலாம், இப்ப தொடலாம். போகோஸ்ட் கொடுத்துருக்கு, தொடுங்க. அந்த மைக் மேல கை வைங்க. சரி சரி. இல்ல, தம்பி வந்துட்டாரு, இப்ப சரியாயிடும். தம்பி அந்த ஒளியை இயக்குங்க. அன்மியூட்ப்பா. ஓகே ஓகே. திருப்பி மியூட் ஆயிட்டு. அன்மியூட் ஆகி திருப்பி மியூட் ஆயிடுச்சு. முடியலையா தம்பி? அந்த அன்மியூட் வருது பாருமா, ஓகேன்னு கொடுங்க. அதுக்கு என்ன இருக்கு, ரொம்ப சின்ன செய்தி தங்கம். கொடுங்க போதும். சரி சரி, பரவாயில்ல. வரல, கிடைக்கல. வருது பாருங்க, ஓகேன்னு கொடுத்தா முடிஞ்சு. ஓகே கொடுத்தாலே போதுமே. சரிப்பா, பரவாயில்ல பரவாயில்ல. வேற நண்பர்கள் பார்க்கலாம். நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா, வேற யாராவது தோழர்கள் இருந்தா பேசலாம், நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஐயா, பீட்டர் ஐயா. இல்ல, உங்களுக்கு இந்த நூலை காமிக்க விரும்புறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. தெளிவா தெரியல. ஆமா 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 ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, இப்ப நன்றி வரைக்கும் போயிடுமா? இவரு வரல, லைன் கிடைக்கல அவருக்கு. சரி, மகிழ்ச்சி. லண்டன்ல இருக்காங்க, கேட்காது. தோழர்களே, சான்றோர் தளத்தினுடைய இந்த 77வது மின்னூல் வெளியீட்டு அரங்கம் நன்னிலா போற்றும் இந்த நூல் வெளியீட்டோடு நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்விலே தலைமையேற்று நூல் நிகழ்வினை தொகுத்து வழங்கிய முனைவர் சாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய அமிர்த கலைமாறன் அவர்களுக்கும், நோக்க உரையாற்றிய அறிஞர்
அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய ஐயா தமிழியலன், கவிஞர் சுகபாலா, கவிஞர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல தன்னுடைய உடல்நலிவிற்கு இடையிலும் வந்து சிறந்த ஒரு நூல் திறனாய்வுரையினை ஆற்றிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர், இலக்கிய சிம்மம் கவிஞர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல பணிகளுக்கு இடையிலும் அரங்கிலே குழுமி இருந்து நிகழ்வை சிறப்பித்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்வண்டி பயணத்தில் இருந்த பொழுதும் நிகழ்விலே பங்கேற்று நிகழ்வினை தொகுத்து வழங்கி நமக்கு சிறப்பு செய்த சென்னை மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் பெயர் விடுபட்டிருந்தால் அத்தனை நண்பர்களையும் இந்த நேரத்திலே நன்றி கூறியதாக ஏற்று நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வாங்க, கணேசன் ஐயா வாங்க. பெரியமனன் முடிச்சுக்கலாம். சித்தி நீங்க பேசலாம், பேசலாம். மைக் ஓபன் ஆயிட்டு பேசுங்க, இப்ப பேசலாம். சொல்லுப்பா, எல்லாமே கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். இங்க வெளியில இருந்தா கூட ஆஸ்திரேலியால இருக்கும்போது டைம் செட் ஆகல எங்களுக்கு, அதுதான். அதனால டைம் மாறி மாறி வந்ததுனால நாங்க இப்ப எல்லாமே கேட்டோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. சித்தப்பா இருக்காங்களா? சித்தப்பா இருக்காங்களா? இதோ கூப்பிடுறேன். இப்ப பார்த்துதான் ஆளுங்க வந்துட்டாங்க. வர சொல்றேன். அதவன் ஹலோ சமத்து. சுமதிக்கு சந்தோஷம். சுமதிக்கு ஊருக்கு போயிருக்காங்க, வெளில போயிருக்காங்க. இங்க இல்ல, இப்ப ஊர்ல இல்ல. ஆஹா, இது நாயகி விழா நாயகியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? விழா நாயகி போயிருக்காங்க, ஒரு பணி நிமித்தமா வெளில போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் சித்தப்பா வர சொல்றேம்மா. ஒரு நிமிஷம் தான் இப்ப வந்தது ஸ்கூல்ல இருந்து. சரி ஐயா, ஒண்ணும் இல்ல, அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க, அங்க இருந்து பேசணும்னு விருப்பப்படுறாங்க. ஐயா பீட்டர் ஐயா பேசுங்க இடையில. இல்ல ஒன்னும் செய்தி இல்ல. சரி, மகிழ்ச்சி. சொல்றது ஒரு செய்தி. லண்டன்ல இருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். சரி சரி சரி, வந்துட்டாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லதுப்பா. அது கேக்குதாப்பா? அதுல கொஞ்சம் இந்த போன் கொஞ்சம் வித்தியாசமா நான் யூஸ் பண்ணேன் இல்லையா? சாரி. ரொம்ப முதல்ல பங்கேற்ற உணர்வுல இருந்து முதல்ல பங்கேற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. அவங்க பீட்டரசன், தமிழியலன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துறை சொன்னவங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த ஜெரால்டு மேடமும் நல்லா கொண்டு போறாங்க. உங்க நண்பர்கள் எல்லார் பேச்சையும் கேட்டேன். கீழே ஓடி வந்த மூச்சு வாங்குது. இதுல இருந்து ராஜா அடுத்து சொல்லலாம், அப்புறம் ராஜாவுக்கு சொல்லலாம். ராஜா வாழ்த்துக்கள். அப்பா எல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாம செய்யறத விட அவங்களே பார்த்து அனுபவிக்கிற மாதிரி செய்யறது ரொம்ப பெஸ்ட். அவங்கள ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும் போது அவங்க உணரணும்ல, அத தெரியணும்ல. அதுல குறை இருந்தா சொல்லுவாங்க, என்ன இப்படி நீங்க சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. அதையும் கேட்டுக்கணும். அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப சங்க காலம், இலக்கிய காலம், இதெல்லாம் சக்கரவாக பறவை அண்ணன் சொல்லுவாங்களே, அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்க போல. அதுல சக்கரவாக பறவை எல்லாம் மழை மட்டுமே குடித்து உயிர் வாழக்கூடிய இது. அதாவது இப்போ என்ன கவிதைங்கிறது ஏதோ மேலோட்டமா 4-5 வார்த்தை பண்ணின்றாங்க.
இப்ப அண்ணனுடைய கவிதையிலும் உன்னுடைய கவிதையும் பொருள் பொதிஞ்சு கிடக்கு. அதாவது அந்த ஒரு அம்மையார், அவங்க பேரு தெரியல, அவங்க சொன்னாங்க சிலப்பதிகாரத்துல இருந்து இது ஒண்ணும் ஒவ்வொரு 4 லைனுக்கும் படிக்கும்போது அது பின்னாடி நிறைய இருக்கு அப்படின்னாங்க. அத மாதிரி ஒரு சின்ன அப்படியே ஒரு குறியீடு மாதிரி ஒரு வார்த்தைன்னா அது எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் அது மாதிரி நல்லா ஆழ்ந்து அழிந்து பண்ணியிருக்க. வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சமயத்துல உனக்கும் அண்ணனுக்கும் சுமதிக்கும் வாழ்த்துக்கள். உன்னோட கூட உடன் இருந்து செய்யக்கூடிய உன்னுடைய நண்பர்கள் தமிழ் சார் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், பீட்டராசன் பேர்லாம் சிரமிச்சு, நம்ம வாகை கூட இருக்காரு, உட்காந்துருக்காரு, பார்த்தேன் வாகி இருக்காரு. வாய்மை, சாரி வாய்மை இருக்காரு. அப்புறம் நம்ம தினேஷ் பார்த்தேன், அதான் பார்த்தேன். ஆமா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது இங்க என்ன டைம்னா டியூட்டோ இங்க இப்போதான் மத்தியானம் லஞ்ச் டைம். அதனால ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. நான் இதுதான் மாமாவுடைய ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்பதான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாவும் ரொம்ப எனக்கு கட் பண்ணு தோணல. அதனால நன்றி சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இல்லைங்க மாமா, எங்க பசங்களை கண்ணா போட்டுருப்பானுங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம் மாமா, சூப்பரா இருந்துச்சு மாமா. வாழ்த்துக்கள். நன்றி. அப்பாவுக்கு லிங்க் அனுப்புறேன்.